பகுதி வந்து செல்லு கலங்கள். அந்த கலத்தை பிரித்து பார்க்குற அளவுக்கு தொழில்நுட்பம் உலகத்தில் இதுக்கு முன்னே இருக்கலை. டாக்டர் கீத்மூர் 40-50 வருடங்களுக்கு முன்னால் தான் அதை கண்டுபிடிக்கிறார். அந்த செல்லை பிரித்து அதில் என்ன இருக்குதுங்கிறத பார்க்குறார். அது முழுக்க 48% சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசமை பிரித்து பார்க்குறார். அதுக்குள்ளே என்ன இருக்குது என்று பார்த்தால் அதில் 100% நீர். அப்போ நீர், சைட்டோபிளாசம், செல்லு, டிசு, உடல் உறுப்பு, உயிர், இதான் அதனுடைய அந்த படிமுறை. நீர், சைட்டோபிளாசம், செல்லு, டிசு அங்கால உடல் உறுப்பு, இதான் வந்து அந்த உயிரினுடைய படிமுறை. அப்போ டாக்டர் கீத்மூர் இந்த நூற்றாண்டில் சொன்னார், ஒவ்வொரு உயிரும் நீரிலிருந்து உருவானது. சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் அப்போவே சொல்லிட்டான், ஒவ்வொரு உயிரையும் நாம் நீரிலிருந்தே படைத்தோம் என்று. இந்த வசனத்தை டாக்டர் கீத்மூருக்கு எடுத்து காட்டும்போது டாக்டர் கீத்மூர் சொல்கிறார், சந்தேகம் கிடையாது, இது கடவுள் வேதம் தான் என்றார். அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனால் அவர் டிக்ளைன் பண்ணுறார், இது கண்டிப்பாக கடவுள் வேதம் தான். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒருவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு முன்னால் இந்த கருவி யாரும் கண்டுபிடிக்கல, இம்பாசிபிள் வந்துட்டார். வணங்கிட்டா. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். என்னண்டா, கல்வி நமக்கு தேவை. உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் கல்வி, உலக வரைபடத்தை முதல்ல எழுதினது யாரு? இத்ரீஸ் என்கிற ஒரு முஸ்லீம் அறிஞர் தான். செட்டிலைட் இல்லாத காலம், மேலே நின்று பார்க்காத காலம், உலகத்தில் நடந்தே படத்தை எழுதிட்டவர் இத்ரீஸ். விஞ்ஞானத்துக்கு, மருத்துவத்துக்கு முதல் ஆளாக இருந்தவர் இப்னு சீனா. கிட்டத்தட்ட 1030 ஆண்டுகளுக்கு முன்னால், 1000 ஆண்டுகள், அவருக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்னு சீனா எழுதின அல் கானூன் ஃபி திப்ங்கிற ஒரு மருத்துவ குறிப்பு புத்தகம் தான் இன்றைக்கும் மொழிபெயர்ப்பாக்கப்பட்டு யுனானி மெடிசின் யூனிவர்சிட்டியில் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்காவிலேயே யுனானி மெடிசின் படிக்க போகிறவங்க சொல்கிறாங்க, இப்னு சீனாவினுடைய புக்கினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு எங்களுக்கு சிலபஸுக்கு வைக்கப்பட்டிருக்குது என்று. விளங்கிட்ட பொரளையில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவிகள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஸ்கேன் இல்லாத காலம், அந்த சிடி ஸ்கேன், அந்த ஸ்கேன் இல்லாத காலத்தில் மனரீதியான நோய்க்கு முக்கியமான காரணம் மூளையில் உள்ள திரவ மாற்றம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கெமிக்கல் இன்பேலன்ஸ், டோப்பமைன்ங்கிற அந்த ஹோமோன் இன்பேலன்ஸ் இப்போ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு டோப்பமைன் இப்போ பேர் வைக்கிறான். ஆனால் பேரெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு திரவம், அந்த திரவத்தினுடைய மாற்றம் தான் மனநோய்க்கு காரணம் என்று இப்னு சீனா அப்போவே எழுதி வச்சா எவ்வளவு நுணுக்கமான ஒரு நுண்ணறிவாளனாக ஒரு முஸ்லீம் இருந்திருக்கிறான். கல்வி இந்த முஸ்லீம்களிடம் இருந்து நிறைய இந்த உலகத்தில் வந்திருக்குது. ஆக கல்வியை நாம் ஒரு நாளும் விடக்கூடாது. கல்வி கட்டிட்டிக்கணும். ஆனால் அந்த கல்விக்கு தாய் கல்வியாக இருக்கக்கூடிய மார்க்க கல்வி, இறையச்சம், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல தோற்று போக வைப்பான், ஒரு இடத்துல தோற்று போக வைப்பான். திருக்குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் என்ன அர்த்தம் தெரியாதுல்ல, தெரியாமலே இருந்துட்டு போட்டு. அதாவது உங்களுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. அலிஃப் லாம் மீம் ஓதிக்கிட்டு போங்க, அர்த்தம் எனக்குள்ளே இருக்கு. அல்லாஹ் தஆலா அவன் சொல்கிறான் திருக்குறான்ல, ஓமா ஊத்தீத்து மின் இல்மின் இல்லா கலீலா, உங்களுக்கு அறிவு கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டுள்ளது, அதிலேயே உச்சத்தை தொடுறீங்க. அல்லாஹ்வுடைய அறிவு எவ்வளோ இருக்கும். இப்போ மார்க்க கல்வி என்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியம். ஏன்னா சயின்ஸில் நீங்கள் எந்த கட்டத்தில் போனாலும் ஒரு இடத்த முட்டுவீங்க, அப்போ கடவுள் தேவைப்படும். ஒரு இடத்துல முட்டுவீங்க, அப்போ கடவுள் தேவைப்படும். அதனால் கடவுள் நம்பிக்கையோடு மார்க்க கல்வியை கொண்டு வா என்கிறது தான் முதல் வசனம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக், உன்னை படைத்த இறைச்சகனின் பெயர் கொண்டு படி. கல்வி மட்டும் தனியாக இருந்து பெருமை அடிச்சது. இபிலீஸ் சபிக்கப்பட்டதுக்கு காரணம் அவனுடைய கல்வி தான். இறைவன் கட்டுப்பட சொன்னால் நான் எதுக்கு கட்டுப்படணும், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் கல்வியை பயன்படுத்தினான். இறுதி நாள் வரை சபிக்கப்பட்டான், தூக்கி வீசப்பட்டான். நீ கல்வியை படி, ஆனால் இறை அறிவுக்கு முன்னாடி அது ஒன்றும் நிற்காது, நின்று பிடிக்காது. அல்லாவை பற்றி அச்சம், அல்லாவை பற்றி எண்ணம் அப்படியே இருக்கணும். கபறுகள் கணக்க கல்வியால் நிரூபித்து காட்ட முடியுமா? ஒரு உயிர் எங்கே போகுதுங்கிறத நிரூபித்து காட்ட முடியுமா? முடியாது. ஒரு மனுஷன் செய்கிறதெல்லாம் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும்ங்கிறத இப்போ கண்டுபிடிக்கிறான்.
முடியும். டிஎன்ஏ எடுத்தால் எல்லாம் முடியுங்கிறான். டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன துணிக்கே இருந்தால் போதுமேங்கிறான். ஒவ்வொரு மனிதனும் பேசுகிற பேச்சுக்கள் யாரில் இருக்குங்கிறான். அந்த ஒரு மனிதனுடைய வயசு மட்டும் இருந்தால் அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறார், எப்படி இருந்தார், எவ்வளோ காலம் இருந்தார், எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் என்றான். ஈரானில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள் கொஞ்சம் பேர் குறிவைத்து தாக்கப்படுறாங்க. அவங்க தாக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வயசை எடுத்து அந்த அடிக்க போகிற ஆயுதத்துக்கு கொடுத்திக்கான். அந்த வயசு எங்கே இப்போ கரண்ட்லி பேசப்பட்டிக்கு அங்கே தேடி போய் அடிக்கணும், அடிக்குது. ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். அப்போ இன்றைக்கி எல்லாம் கண்டுபிடிக்க விஞ்ஞானம் இஸ்லாம் உண்மையாகும். அப்போ முதல் விஷயம் உங்களுக்கு என்ன இருக்கணும் என்றால் இறையச்சம். நம்ம நல்ல முஸ்லீமாக இருக்கணும். தொழுகையில் நீங்கள் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுவது அவ்வளவுமா யுசாலில் அபுதியோமில் கியாமா அனிஸ்ஸலா. நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுறது தொழுகை பற்றி. அந்த தொழுகையை பற்றி விசாரிக்கப்படுமே. 7 வயசு அடைஞ்சால் தொழுகையை கொண்டு ஏவுங்க, 10 வயசு அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்க, படுக்கையை பிரியுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா. 7 வயசுலேருந்து தொழுகை ஸ்டார்ட். 2ஆம் ஆண்டுலேருந்து இங்கே தொழணும். 5ஆம் ஆண்டுலேருந்து கண்டிப்பாக தொழுதையாகணும். அதுக்கு பின்னால் தொல்லாட்டி அடிதான். ஆனால் 5ஆம் ஆண்டு வந்தால் உம்மா பாப்பாவை கூட தூங்கக்கூடாது, தனியாக பிரிஞ்சு தூங்கணுங்கிறது இஸ்லாமிய கருத்து. அதில் 1000 நன்மைகள் இருக்குது. படுக்கையை பிரிக்கணும், தனியாக தான் இருக்கணும். வணங்கிட்டா. அப்போ அந்த தொழுகை என்பது ரொம்ப பெரிய முக்கியம். சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 103வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. இந்த தொழுகை என்பது மோமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்படி தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். சூரா அல் முத்தஸ்ஸிர் 42 43வது வசனம். சக்கர் என்கிற நரகத்தில் சிலர் இருப்பார்கள். அவரிடம் கேட்கப்படும், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், இந்த சக்கர் என்கிற நரகத்துக்குள் ஏன்பா வந்தீங்க என்று கேட்கப்படும். அவங்க பதில் சொல்லுவாங்க, லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கர் என்கிற நரகத்தை பற்றி அதே சூரா அல் முத்தஸ்ஸிர் 26வது வசனத்தில் சொல்லும்போது, லவ்வாஹத்துன் லில் பஷர், அது மனித தோலை கலட்டி விடும் உஷ்ணம் கொண்டது அப்படின்ற அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி நெருங்கும் போது தோலை கலட்டிடும். அது அவ்வளவு நெருப்பு. அந்த நெருப்பில் இந்த மனுஷன் கிடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தொழுகை இல்லாமல் இருந்துட்டான். அல்லாவை படைத்த அந்த ரப்பை நன்றியுள்ள ஒரு மனிதனாக இருந்து கட்டுப்பட்டு நிரூபிக்க வேண்டியது ஒரு முஸ்லிமினுடைய கடமை. தொழுகைங்கிறது ஒரு நன்றி உணர்வு. 100வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது, இன்னல் இன்சான லரப்பிஹி லகனூத், இந்த மனிதன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். காரணம், இவ்வளவு படைத்து, இவ்வளவு அருள் செய்து, இவ்வளவு ஆக்கி, இவ்வளவு உயர்வை தந்திருக்கிற இறைவனை நினைத்து பார்க்க அவன் தயார் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், சொல்கிறான், அதை தொழுகிறதுக்கு நீ தயார் இல்லை. அப்போ நன்றி கட்டவனா இல்லையா? அப்போ நாங்கள் முதல்ல தொழுகையாளிகளாக நாங்கள் இருக்கணும். மற்றெல்லாம் படிக்கணும், எல்லாம் செய்யணும். நேரத்துக்கு தொழக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். நேரத்துக்கு தொழுகிறவங்க தான் நாம். நேரம் கிடைக்கும் போது தொழுகிறவங்க எவங்களோ நேரத்துக்கு தொழுதை ஆகணும். அந்த டயத்துக்கு தொழணும். அந்த தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். மார்க்க கல்வி நம்மகிட்ட இருக்கணும். குர்ஆனுடைய கல்வி நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீ என்னையாக போகிற அப்படின்னா, நான் ஒரு நல்ல முஸ்லீமான டாக்டராக போகிறேன், நான் ஒரு நல்ல முஸ்லீமாக இருந்து பைலட்டாக போகிறேன், நான் ஒரு நல்ல முஸ்லீமாக இருந்து நான் ஆசிரியராக போகிறேன். ஏனென்றால் நீ நல்ல ஒரு முஸ்லீமாக இருந்து எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வேன். ஒரு முஸ்லீமாக இருந்து அல்லாஹ்வை பயந்த ஒருத்தனாக இருந்து கறிக்கடை இறைச்சி கடை வச்சுருந்தாலும் நேர்மையாக இருப்பேன். செத்த மாட்டை அறுத்து கொடுக்க மாட்டேன். அல்லாஹ்வோட பயம் இல்லாட்டி நீ டாக்டராக இருந்தாலும் கிட்னியை களவெடுத்துடுவேன். அப்போ நல்ல இறையச்சம் உள்ளவனாக நாம் இருந்து தான் சாதிக்கணும். எந்த நேரமும் அல்லாஹ் பயந்துகிட்டு இருக்கணும். எப்போ வேணுமென்றாலும் மௌத்து வரலாம். சூரத்துல் முனாஃபிகூன் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்தால் கடுகளவும் பிந்தாதுங்கிறான் அல்லாஹ். நேரத்துக்கு நம்ம மௌத்தா பேத்துருவோம். ஆனால் அது வரைக்கும் நம்ம மூமினா முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ உயிர் போகுதுன்னு தெரியாது, ஆனால் எப்போவுமே முஸ்லீமாக இருந்துடணும். உயிர் போனால் நம்ம அல்லாஹ்விடத்தில் தப்பிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். மரணத்தை, மறுமையை, அல்லாஹ்வை, நம்மளோட மார்க்கத்தை ஒரு நாள் நாம் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் வாழணும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியத்தை, அருளை நமக்கு தந்திருக்கிறான். அறிவை சிந்திக்கிற ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறான். அதுக்கு பிரதி உபகாரம் பண்ணித்தான் ஆகணும். மறுமைக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இது மிகப்பெரிய ஒரு முக்கியம்.
அப்போ ஒரு அம்பிஷன் உங்களுக்கு வரணும் என்றால் கண்டிப்பாக ஒரு அம்பிஷன் இருக்கணும். நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வரணும். உங்களோட அம்பிஷன் என்ன, உங்களோட விஷன் என்ன, நீங்கள் எங்கே நோக்கி போகிறீங்க விளங்கிட்டா, உங்களோட இலக்கு என்ன, உங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்கப்படும் போது நம்ம என்ன சொல்லணும்? நல்ல ஒரு முஸ்லீமான உங்களோட இலக்கை சொல்லணும். நீங்கள் டாக்டர், இன்ஜினியர், நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு தொழிலதிபர் விளங்கிட்டா, அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு இலக்கை நீங்கள் அடையணும். ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கணும். இது கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருக்கணும். ஏன் ஸ்கூலுக்கு வரோம்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரியாது. ஏன்டா ஸ்கூலுக்கு போகிற அப்படின்னு கேட்டால் வீட்டை இருக்க விட்டா தானேங்கிறான். ஏன்டா ஸ்கூலுக்கு போகிற? வீட்டை இருக்க விட்டா தானே. எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம்னே தெரியல. நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். மக்கள் நம்ம என்னத்துக்கு போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன ஆக போகிறோம், உங்களோட இலக்கு இருக்கணும். ஏன்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. யார் எதற்கு படைக்கப்பட்டாரோ அதற்கு அவர் இலேசுபடுத்தப்படுவார். கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்குன்ற ஒரு இலக்கை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு லேசாக தான் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு சயின்ஸ் கஷ்டம், ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு மேத்ஸ் கஷ்டம், ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஹிஸ்ட்ரி மட்டும் மருந்துக்கும் எடுக்க இல்லாதன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு லேஸ் இருக்கும் பாருங்க, அதுதான் மெதுவாக அவருடைய இலக்காக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு மெட்ஸண்டா அந்த பாடம் பண்ணாலே மகிழ்ச்சி. அப்போ அவருடைய இலக்கு மெதுவாக அந்த மெட்ஸ் பக்கம் ஒரு இன்ஜினியர் பக்கமாக இழுக்குது அப்படின்ற அர்த்தம். உலகத்தில் நீங்கள் எதை ரசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு லேசி தான். எதுவுமே கஷ்டம் கிடையாது. முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை வழங்கணும். எனக்கு முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் விட்டுறணும். எனக்கு முடியாது, எனக்கு இயலாது அப்படிங்கிற விஷயத்தை விட்டுறணும். முடியும், எனக்கு இயலும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க இம்பாசிபிள் இஸ் ஏ ஐ எம் பாசிபிள். இம்பாசிபிள்ங்கிற அந்த வேர்டை திருப்பி வாய்ச்சி பாருங்க, அதில் இருக்கிற அதே ஸ்பெல்லிங்கில் என்ன இருக்குது? ஐ எம் பாசிபிள். இம்பாசிபிளே சொல்லுது எனக்கு முடியுமெண்டு. அப்போ நீ ஏன் முடியாதுங்கிற அதே ஸ்பெல்லிங், அதே எழுத்து தான் இம்பாசிபிளும் ஐ எம் பாசிபிளும். அப்போ ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க உனக்கு ஏன் முடியாது, முடியாதுங்கிற சொல்லே சொல்லுது எனக்கு முடியுமென்று. அந்த சொல்லுது எனக்கு முடியுமென்று. நம்ம ஏன் முடியாதுங்கிறோம்? முடியும், என்னால் முடியும், நான் சாதிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது. உங்களுக்கு முடியும், செய்யலாம். எடுத்ததும் ஒரு டைம் அல்லது 2 டைம் அல்லது 3rd டைமில் நீங்கள் விஷயத்தை முடிச்சிடுவீங்கன்னு நினைக்காதீங்க. முஸ்லீம் கிரந்தத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய 1540வது ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக். உனக்கு பிரயோசனம் தர விஷயத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. வலா தஅஜஸ், இடையில நின்றாத. எப்போவுமே நீ என்ன செஞ்சிடாத, முயற்சியை கைவிட்டுறாத. வலா தஅஜஸ், முயற்சியை கைவிடாத. வஸ்தஈன் பில்லாஹ், கஷ்டம் வரும்போதெல்லாம் அல்லாஹ்விடம் உதவி தேடு. முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, அது எத்தனை தடவையானாலும் சரி. இந்த குண்டு பல்பு கண்டுபிடிச்ச தோமஸ் அல்வா எடிசன் எத்தனை தடவைக்கு மேல இதை கண்டுபிடிச்சான்? 10,000 தடவைக்கு பிறகுதான் பல்பு பத்துது. 10,000 தடவை மூச்சு தட்டுது. நமக்கு ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி ஒரு 2, 3, 4 தடவையானா காலால் ஒரு அடி வேலை இல்லையா? இதே வேலையாக போச்சு. நானும் எத்தனை தடவை தான் செஞ்சு பார்க்குறது. 10,000 தடவைக்கு பிறகுதான் அவர் இந்த பல்பை கண்டுபிடிச்சி சக்ஸஸ் பண்ணிட்டார். அது பற்றி அவர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு வச்சிருக்கும் போது ஒரு நிருபர் குறுக்க ஒரு கேள்வி கேட்குறான், சார் நீங்கள் 10,000 தடவை தோத்துட்டீங்களான்ட்டு. ஐ ஹேவ் நாட் ஃபெயில்ட் என்றார். அவர் சொன்னால் நான் 10,000 தடவை தோக்கல, 10,000 பல்பும் 10,000ங்கிறத கண்டுபிடிச்சேன்னுங்க. தோல்வி என்பது அவமானம் இல்லை, அனுபவம் என்று சொல்றார். தோல்வி என்பது அவமானம் இல்லை, அனுபவம். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிஞ்சால் உங்கள்கிட்ட போய் பேப்பர் தராங்கல்ல. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எக்ஸாம் பேப்பரை கண்ணாலேயும் காணோம்னா தரமாட்டாங்க. ஆனால் இப்போ பிள்ளைகள்கிட்ட உடனடியாக பேப்பராக கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் தெரியுமா? உங்கள்ட்ட எதுக்கு பேப்பரை தராங்க? நீங்கள் 45 மார்க்ஸ் எடுத்திருக்கிறீங்க, இன்னாங்க நீங்கள் எடுத்த மார்க்ஸை பாருங்கள், கண்ணால் பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. அதுவா? நீங்கள் எடுக்காத மார்க்ஸ் இதுக்குள்ளே 55 இருக்கு, அதை தேடுங்கன்றது தான் உங்கள்கிட்ட தரது பேப்பரை. நீங்கள் எடுத்த 50 50 இருக்குது, 60 40 இருக்குது. உங்கள்கிட்ட பேப்பரை தந்தா அடுத்த நாள் உங்களுடைய மார்க்ஸ் 100 தான். ஏன்னா நீங்கள் என்ன தவற விட்டீங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லை, எனக்கு என்ன தெரியாது என்று எனக்கு தெரிந்தால் எனக்கு எல்லாம் தெரியும்.
எனக்கு என்ன தெரியாது என்று எனக்கு தெரிந்தால் எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியாது என்கிறத நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்று தான் உங்களோட பேப்பரை உங்கள்கிட்ட கையில் தராங்க. புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு நாளும் தோல்விகளை அவமானமாக எடுக்கக்கூடாது, அனுபவமாக எடுக்கணும். 100 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு நான் சொல்லலை, போனதை விட இப்போ கொஞ்சம் கூட மார்க்ஸ் எடுங்கன்னு தான் சொல்கிறேன். எல்லாரையும் விட நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று உங்களுக்கு சொன்னவர் தப்பு பண்ணுறார். எல்லாரையும் விட நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று நீங்கள் நினைச்சா நீங்களும் தப்பு பண்ணுறீங்க. ஏண்டா நீ தான் அதிக மார்க்ஸ் எடுக்கணும் என்று நீ நினைத்தால் உனக்கு தாழ்வு மனப்பாங்கு வரும். நீயும் அதிக மார்க்ஸ் எடுக்கணும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். புரிஞ்சுக்கோங்க வித்தியாசத்தை. நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று நினைத்தால் தாழ்வு மனப்பாங்கு வரும். நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்று நினைத்தால் தன்னம்பிக்கை வரும். அடுத்தவன் கூட மார்க்ஸ் எடுத்திக்கிறாங்கிறதா இன்றைக்கு அலர்ஜிக்கா இருக்குது. ஒரு வகுப்பில் ஒரு பிள்ளை 90 மார்க்ஸ் எடுத்திக்கும், இன்னொரு பிள்ளைக்கு 98 என்றால் அன்றைக்கு நைட்டு இதுக்கு தூக்கம் பெறாது. 90 எடுத்திருக்கேப்பா. அந்த வகுப்பில் 30 மார்க்ஸ் எடுத்த ஒருத்தான் அவனை பார்த்து என்னடா நீ கெட்டித்தனமா இருக்கிறன்றான். அவனுக்கு அது விளங்காது. அவன் 98 எடுத்திருக்கான். இப்படி ஒரு வெறி வருது. அப்படி என்றால் அந்த 2 விஷயம் கொண்டு அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க ஃபேமிலி சொல்லியிருக்காங்க நீ தான் வகுப்பில் பெஸ்ட் வரணும். அவனால் இன்னொருத்த முன்னுக்கு வரத்தை தாங்க முடியாது, பொறாம வரும். அவன் பேக்கை ஒழிக்கிறது, அவன் புத்தகத்தை கிழிக்கிறது, அவனுக்கு ஏதாவது நாசம் பண்ணுறது, சந்தர்ப்பத்துக்கு அவனுடைய பேனை இல்லாமல் போடுறது, அவன் ஓடும்போது காலை கொடுத்துடுறது, அவனை ஸ்கூலில் விட்டு நிப்பாட்டி விடுறது, அப்படி என்றுக்கிட்டு அநியாயம் பண்ணுறதுலேயே ரொம்ப கவனமாக இருப்பான். அடுத்தவனை விட நீ தான் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. நீயும் ஃபஸ்ட்டு வரணும் என்றால் இன்னொருத்தன் ஃபஸ்ட்டு வந்தா மாஷா அல்லா பார்க்கலாம் அப்படின்ற ஃபஸ்ட்டு வரவன் இவனுக்கு முன்னுதாரணமாக இருப்பான். இவனை தான் இனி ஃப்ரெண்டு பிடிக்கணும், அவன்கிட்ட தான் நம்ம பழகணும், அவன்கிட்ட இருந்தால் நிறைய விஷயத்தை எடுக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வரணும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு நாளும் நான் தான் அப்படியே டொப்பில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு மேலே உள்ளவனை பார்க்காத கீழே உள்ளவனை பாரு. மேலே உள்ளவனை பார்க்காத, அது தாழ்வு மனப்பாங்க. கீழே உள்ளவனை பாரு, ஒரு தன்னம்பிக்கை. செருப்பில்லையே என்று கவலைப்படுறவன் எது வரைக்கும் கவலைப்படுவான் தெரியுமா? கால் இல்லாதவனை காணும் வரைக்கும் தான். கால் இல்லாதவனை கண்டாலே அல்ஹம்துலில்லாஹ், செருப்பா அல்லாஹ் கால் இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம்ன்றான். அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறவனை பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். முன்னுக்கு வரணும், முன்னுக்கு வரணும், முயற்சி பண்ணணும். என்ன எண்ணத்தோட? முதல்ல விட இப்போ நான் கூட மார்க்ஸ் எடுக்கிறேங்கிற நம்பிக்கையோட. இப்போ நான் கூட மார்க்ஸ் எடுக்கிறேன், அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும். முயற்சி பண்ணணும். நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஃபீலே பண்ணாதீங்க. நீங்கள் 20 மார்க்ஸ் தான் எடுக்கிறீங்க, கவலையே படாதீங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த முறை 20 எடுக்கக்கூடாது, அதை விட கூட தான் எடுக்கணும். எத்தனையாவது கூட எடுக்கணும், பார்ப்போம், சேலஞ்ச், சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எல்லாருக்கும் முடியும். அல்லாஹ் தஆலா அவ்வளவு திறமையை நம்முடைய தலையில் வச்சிருக்கிறான். பிறக்கும்போதே ஒரு குழந்தையினுடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான் செல்ஸுகளினுடைய எண்ணிக்கையை மருத்துவர்கள் சொல்கிறாங்க 200 பில்லியன் நியூரான் செல்ஸ் இருக்குது. 200 பில்லியன். ஒரு செல்லோட இன்னொரு செல் டச் ஆகாது. ஒவ்வொரு செல்லுக்கும் 8-10 சினாப்சஸ் இருக்கும். 2 முனைகளிலும் விரல்களை போன்று இருக்கும். அந்த முனைகளில் மின் கடத்தல் நடக்கும். ஒன்றோட ஒன்று படாமல் இருந்தால் மின்னல் நடக்கும். அப்போ 200 பில்லியன் நியூரான் செல்ஸ் இந்த சின்ன தலைக்குள்ளே பிறக்கும்போது இருந்துக்கிட்டு அது சினாப்சஸ் மூலமாக மின் கடத்தல் செய்தென்றால் அது எவ்வளவு சின்னதாக இருக்கும், கண்ணுக்கே புலப்படாத அளவுக்கு இருக்கும். இவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பாற்றலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் போது நம்ம முயற்சி பண்ணாமல் எனக்கு ஒன்றும் விளங்கலன்னு எப்படி சொல்கிறது? விளங்கும், முடியும். பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் அவங்க 0வாக இருந்தாலும் வீட்டில் கில்லாடி வேலையில் ஹீரோவாக இருப்பாங்க. அறவை பாடம் விளங்காது, ஆனால் அவன் எப்படி ஒழிச்சு வச்சாலும் எடுத்துக்கிட்டு போவான். எப்படி கொஞ்சம் ஆளாக இருப்பான். அப்போ மூளை வேலை செய்தானே. அலுமாரிக்கு மேலே உமா வச்சிருப்பா, சேரை கொண்டை போட்டு சேருக்கு மேலே ஸ்டூலில் வச்சு ஸ்டூலுக்கு மேலே ஏறி அலுமாரிக்கு இருந்ததை எடுத்து அதை திரும்ப துண்டு போட்டு இருந்த மாதிரி மூடி வச்சுட்டு சேர் இடத்துல ஸ்டூல் இடத்துல வாயை தொடச்சி போட்டு சும்மா இருப்பான். உமா பே வந்துட்டா ஜின்னு வந்துட்டான்னு தேடுவான். எவ்வளவு டேலண்டான ஆளு நீ! இவ்வளவுக்கு உனக்கு மூளை இருக்குன்னா உனக்கு ஏன் மெட்ஸ் ஓடாது, சயின்ஸ் ஓடாது, ஹிஸ்ட்ரி ஓடாது?
ஓடும். நீ முயற்சி பண்ணலை. எதில் நீ முயற்சி பண்ணுற அதில் நீ சாதிச்சிட்டு இருக்கிற. அல்லாஹ்வுடைய தூதர் அதுதான் சொன்னாங்க, குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. ஒவ்வொருவரும் எதற்கு படைக்கப்பட்டாரோ அதற்கு இலேசுபடுத்தப்படுவார். நீங்கள் ரசிங்க, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் விரும்புங்க, அதில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். எதை நீங்கள் ரசிக்கிறீங்களோ, எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு சுகமாகும். அதில் உள்ள வேதனைகளும் இதமாகும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நமக்குள்ள சாதிக்கணும், வெல்லணும், ஜெயிக்கணும், முன்னுக்காகணும், இந்த இடத்தை அடையணும், இந்த இடத்துக்கு நாம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்தால் சாதிச்சிடலாம். வெறித்தனமாக இருக்கணும், இருந்தால் சாதிக்கலாம். செய்வேன் அப்படிங்கிற உத்வேதம் இருக்கணும். ஒரு மின்குமிழ்ல ஒரு பிரகாசம் பெறக்கூடிய ஒரு விளக்கை நான் கண்டுபிடிக்கணும் அப்படி என்றுதான் நினைத்தார். கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் இத்தனைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த தோமஸ் ஆல்வா எடிசன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஸ்கூலில் படிக்க போன உடனே ஸ்கூலில் விட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஒரு லெட்டரை கொடுத்துட்டாங்க. இந்த லெட்டரை பிரித்து பார்க்காம அம்மா கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அவரும் லெட்டரை கொண்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டார். அம்மா லெட்டரை பார்த்து போட்டு சிரிச்சாடு, என்னடா நீ இப்படி இருக்கியாமடா, நீ இனி பள்ளிக்கூடத்துக்கே வர வேணாமா, நீ ரொம்ப கட்டியான் அப்படி என்று வச்சுட்டான். போடியோன்னு நம்பிட்டான். ஸ்கூலுக்கே விடலை, அம்மா தான் சொல்லி கொடுத்தா. ஒரு காலத்தில் அவர் ட்ரெயினில் சன்விச் விற்கிறாரு. யார்? இந்த தோமஸ் ஆல்வா எடிசன் ட்ரெயினில் சன்விச் விற்கிறாரு. சன்விச் விற்று போட்டு ஆஃப் டைம் அவருக்கு ஒரு ரூமு, ஒரு கேன்டீன் ட்ரெயினில் அப்படியே போய் உட்காந்து அங்கே ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த பொட்டியே பற்றி போச்சு. ஃபைன் கட்டுறாரு. இப்படியெல்லாம் காலம் தள்ளி இந்த பல்பு கண்டுபிடிச்சிட்டாரு. அம்மாவும் செத்து போய்த்தா. பழைய டாக்குமெண்ட் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் லெட்டர் அவர் கண்ணில் மாட்டுது. இதுதானே நம்ம அம்மாவுக்கு ஸ்கூல் பிரின்சிபல் கொடுத்த லெட்டர். அந்த லெட்டரை எடுத்து பிரித்து பார்த்துட்டு அவர் திரும்ப பேசுகிறார். அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்தது, தயவு செய்து உங்கள் மகனை நல்லதொரு மனநல மருத்துவரிடம் காண்பியுங்கள், பள்ளிக்கூடம் அனுப்பாதீங்க. ஆளு மென்டலாக இருக்கிறான். இவனையெல்லாம் வச்சு பாடம் நடத்த முடியாது. இப்படி சொல்லப்பட்ட ஒருவர் தான் இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் தோமஸ் ஆல்வா எடிசன். பார்த்தீங்களா யாரு சாதிச்சிருக்கான்னு? பார்த்தீங்களா? ஸ்கூலே முடிவு கட்டிட்டு உருப்பட மாட்டான், அவன் சாதித்து இருக்கிறான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். சிட்டிசன் கொடுத்ததுதான் சுவிட்சர்லாந்து, ஜெர்மன் நாடு. அவருடைய டெட் பாடியை கடத்துறாங்க. டெட் பாடியை கடத்திட்டான். அவருடைய தலையில் இருக்கிற மூளையை மியூசியத்தில் வச்சுக்கிறான். எங்களுக்கு தான் தரணும் சுவிஸ் கண்டுபிடிக்கிறான். தரமாட்டான். அவன் எங்க நாட்டு ஆள்தாண்டு அவன் சொல்றான். ஏன் மூளையை எடுத்து வச்சுக்கான்னு தெரியுமா? உலகத்திலேயே இவ்வளவு திறமையான மூளை எங்கேயும் இருக்க முடியாது. அந்த மூளையில் உள்ள மடிப்புகளை வைத்து தான் பயன்படுத்தப்பட்ட பகுதிகள் காண்பிப்பது. உலகத்திலேயே கூடுதலாக மூளையை பயன்படுத்தியவர் அவர்தான் அப்படி என்று இன்னைக்கு உலகம் சொல்லுது. ஆனால் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், அவர்தான் அப்படின்றதான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 3 வயசுல தான் பேசினார். ஒரு வயசுலேயே பேசிடுவோம் நம்ம. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 3 வயசுல தான் பேசினார். அதனால அந்த காலத்தில் பிந்தி பேசினா திறமையா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால டாக்டர்மார் பேசாத பிள்ளைகளுக்கு, பிந்தி பேசக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நோய்க்கு வைத்த பெயர் ஐன்ஸ்டீன் டிஸார்டர். ஐன்ஸ்டீன் டிஸார்டர் விளங்கிட்டா? 3 வயசுல தான் பேசினார். ஹைப்பர் ஆக்டிவ், மறதி உள்ளவர், படிக்கவும் மாட்டார், படிச்சு கொடுக்கறதுக்கு விடவும் மாட்டார். ஸ்கூல்ல இருந்து போட்டுட்டாங்க, நோட் புக்கில் எழுதி விட்டுட்டாங்க. அம்மா வர சொல்லி அம்மா வராங்க. அவரை படிப்பிக்கையில் ஸ்கூலில் வச்சிருக்கல, தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்கன்னுட்டாங்க. கெஞ்சி பார்க்குறாங்க, கூட்டிக்கு போகவே சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் ஒரு பெரிய ஒரு கடித மேதை ஆயிட்டார். சுவிஸில் இருக்கிறார். ஜெர்மனியில் அந்த ஸ்கூலில் இருந்து லெட்டர் வருது, எங்களுடைய ஸ்கூலில் ஒரு பெரிய ஒரு மாநாடு வைக்க போகிறோம், நீங்கள் கெஸ்ட்டாக வரணும். இப்படி ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் கெஸ்ட்டாக வரணும்னு போட்டோன்னே அவ்வளோ பிஸியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரிப்ளை பண்ணியிருக்கிறார். லெட்டர் போகுது ஸ்கூலுக்கு, நான் கண்டிப்பாக வாரேன்டி. ஸ்கூலே மகிழுது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த ஸ்கூலின் பழைய மாணவர் தான் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் போனதே அந்த ஸ்கூலுக்கு பழைய மாணவர் என்றதுனால. 2012ஆம் ஆண்டு நான் ஜெர்மனுக்கு போன நேரம் அந்த ஸ்கூலில் விசிட் பண்ணியிருந்தேன். பிரைமரி பிள்ளைகளுடைய கல்வி முறைகள் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காக வேண்டி அங்கே உள்ள ஹெட்மாஸ்டர்கிட்ட அனுமதி பெற்று ஒரு 2-3 நாளாக
அட்மிஷன் கேட்டு நோக்கன்னு சொல்லி காரணம் சொல்லி நம்ம பாஸ்போர்ட் காப்பி கொடுத்து இதெல்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற மொழிபெயர்ப்பாளர் இலங்கையை சேர்ந்த ஒருத்தரையும் கூட்டிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு பார்க்க போகிறேன். அந்த ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் மிஷன் விஷன் எழுதி வச்ச மாதிரி ஐன்ஸ்டீன் இந்த ஸ்கூலின் பழைய மாணவர் இந்த ஸ்கூலில் பேசின பேச்சு அப்படின்ட்டு இங்கிலீஷ்லேயும் டொச்சிலையும் போட்டு வச்சிருக்கிறேன். டொச் அந்த நாட்டு லாங்குவேஜ் அதுலேயும் இங்கிலீஷ்லேயும் போட்டு வச்சு அதில் அவர் என்ன பேசினன்னு போட்டிருக்கிறார். என்ன பேசியிருப்பார்? அந்த ஸ்கூலில் போய் சொல்கிறார், நான் இந்த ஸ்கூலின் பழைய மாணவர். எல்லாரும் கைதட்டுறாங்க. நான் இந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறது காரணம் என் தாய். ஏன் தெரியுமா? இந்த ஸ்கூலில் நான் சேர்ந்து கொஞ்ச நாளையில் என்னை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க, ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. எங்களோட அம்மா வந்தா ஸ்கூலில் பேசி பார்த்தா விடமாட்டேன்ட்டாங்க. கடைசியாக என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லினார்கள். எப்படி திட்டிருப்பாங்க? என்னை திட்டின திட்டுத்தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு கெஸ்டா நிற்கிறதுக்கு காரணம். எனவே அப்படி என்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதை நான் கடைசியில் சொல்றேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மா நம்மளோட அம்மாவுக்கிட்ட இப்படி சொன்னா எப்படி வந்து கூப்பிடுவாங்க? எங்க எரும மாடு எங்க அவன் இங்க வா, இங்க வாடா. உன்னை பெற்ற ஒரு தென்னை மரத்தை பெற்றிருந்தாலும் குறும்பையாவது குடிச்சு சனியன் மானத்தை வாங்குறதுக்குண்டே வந்து பிறந்திருக்க. வா பாப்பா வரட்டும், இன்றைக்கு உனக்கு இருக்குமா அவனை பூஜை, உன்னை உரிச்சு உப்புத்துறாவுற வாடாண்டு ஸ்கூல்ல இருந்து பிடிச்சு இழுத்தா அடியா சலசலக்கும். ஆனா ஐன்ஸ்டீனுடைய அம்மா வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்க பேசி பார்க்கறாங்க, கேட்கல. அப்பவும் அவன் வகுப்புக்குள்ள வெளியில விளையாடிட்டு இருக்கிறான். அப்ப போய் மகனுக்கிட்ட சொன்னா, மகன் இங்க இருக்கிற டீச்சர்மாருக்கு உங்களுக்கு படிச்சு தரதுக்கு தெரியாது. இங்க இருக்கிற டீச்சர்மாருக்கு உங்களுக்கு படிச்சு தரதுக்கு தெரியாதாம், வாங்க நம்ம வீட்டை போய் படிப்போம்னு கூப்பிட்டாங்க. ஐன்ஸ்டீன் சொல்றார், என் தாய் எனக்கு முடியாது என்று எப்பவும் சொல்லவில்லை, எனக்கு முடியும் என்று தான் என்னை கூட்டிட்டு போனாங்க. அதனால தான் உங்களுக்கு முன்னால் நான் ஒரு கெஸ்டாக இருக்கிறேன். தன்னம்பிக்கை ரொம்ப பெரிய முக்கியம். தன்னம்பிக்கை ரொம்ப பெரிய முக்கியம். எப்போவுமே நமக்கு முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. அப்போ இந்த உலகத்தின் மிகச்சிறந்த சாதனையாளர்களை எடுத்து பாருங்க. இந்த உலகம் இவன் உருப்பட மாட்டான் என்று தள்ளி வைத்தவர்கள், எட்டி உதைக்கப்பட்டவர்கள், தள்ளி ஒதுக்கப்பட்டவர்கள். அந்த ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய விடாமுயற்சியினால் சாதித்திருக்கிறார்கள் என்பதுதான் சரித்திரம். சாதித்திருக்கிறார்கள். மக்காவினுடைய ஒரு இமாம், அவர் அழுது பேசுறாரு. சின்ன வயசுல ரொம்ப துடிப்பா இருப்பாராம். அம்மா சாதம் வைத்து சோறாக்கிட்டு இருக்கிறா, மண்ணள்ளி போட்டுட்டு ஓடிட்டாரு. அம்மா அப்ப திட்டுறா. எப்படி திட்டுறா தெரியுமா? உன்னை அல்லாஹ் கஅபாவுக்கே இமாமாக்குவானாக அப்படின்ட்டுட்டா. கோபத்தில் மகனுக்கு சொன்னதே, உன்னை அல்லாஹ் கஅபாவுக்கே இமாமாகுவானாக அப்படின்னு திட்டார். அவர் வேறு யாரும் இல்லை, இமாம் சுதைஸ், மிகப்பெரிய ஒரு காரி. அவர் சொல்றார், என் அம்மா அப்ப திட்டினாங்க, உன்னை கஅபாவுக்கே அல்லாஹ் இமாமாக்குவானாக என்று. அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். நான் கஅபாவின் இமாம் என்று அழுகிறார். திட்டும் போதும் ஒரு தாய் நீ நல்லா இருக்கணும் என்றுதான் திட்டுவாங்க. நாங்க தான் முடியாது என்று சாவுறோம். முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதீங்க. முடியும், செய்வேன். ஒரு தடவை முடியலையா அடுத்த தடவை, அது முடியலையா அதுக்கு அடுத்த தடவை, வருஷம் எத்தனை ஆனாலும் முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். அதனாலதான் அப்துல் கலாம் சொன்னார், முடியும் வரை முயற்சி செய் அப்படின்னு. முடியும் வரை முயற்சி என்ன நம்ம நினைச்சுக்கமெண்டா எனக்கு முடியும் வரை அப்படின்னு இல்ல, அந்த விஷயம் முடியும் வரை முயற்சி செய். முடியும் வரை முயற்சி என்ற என்ன அர்த்தம்? அந்த எடுத்த விடயம் முடியும் வரை முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, சாதிச்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு தோல்விகளும் உனக்கு பாடம் தரும். இந்த வழியால போகாத, இந்த தோல்வி சொல்லும் இந்த வழியால போகாத, இன்னும் வாய்ப்புகள் உன்னை கிட்டிக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தோல்விகள் சொல்லித்தரும். ஒரு நாளும் முயற்சியை கைவிடக்கூடாது. செஞ்சுக்கிட்டே இரு, சாதிச்சுக்கிட்டே இரு. அதான் முடியும் வரை முயற்சி. ஒரு நாள் நீங்க உங்களுக்கு முடியாது இயலாது என்ற ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. முடியும், என்னால ஏலும், நான் சாதிப்பேன் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஆசைப்படணும். ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமா ரெண்டு இருக்குது. ஒன்று ஆப்ஜெக்டிவ், இன்னொன்று சப்ஜெக்டிவ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கேள்வி கேட்பேன். ஆப்ஜெக்டிவ் ஒன்று சப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ் புறவலய காரணிகள், சப்ஜெக்டிவ் அகவலய காரணிகள்.
ஆப்ஜெக்டிவ் என்னன்றா, இப்ப நான் மேடையில் நின்று மைக்கில் பேசுறது ஆப்ஜெக்டிவ், என்னுடைய பாடி லாங்குவேஜ் ஆப்ஜெக்டிவ். உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் படுற மாதிரி டிசைன் பண்ணி தரது ஆப்ஜெக்டிவ். இப்போ ஒரு டிவியை வச்சு அதுலேயும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ, அது ஆப்ஜெக்டிவ். நீங்கள் ஒரு கடை போர்டை பார்க்குறீங்க, அதில் இப்போ உதாரணமாக ஸ்கை ஜுவல்லர்ஸ் இருக்குது. ஸ்கை ஜுவல்லர்ஸ் என்கிறது ஆப்ஜெக்டிவ். அதுக்கு கீழே எத்தனுக்காக கொட்ட மெயின் ஸ்ட்ரீட் இலக்கம் 416 எத்தனுக்காக கொட்ட வேண்டியிருக்கும் இல்லையா? அது உங்களோட மைண்டில் படாது, ஏன்னா சின்ன இடத்துல இருக்கு. ஆப்ஜெக்டிவ் அந்த ஸ்கை ஜுவல்லர்ஸ் தான். அந்த போர்டை நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள்கிட்ட கேட்கப்படும் அதில் என்ன எழுதிருக்கு, ஸ்கை ஜுவல்ஸ். வேற ஒன்றும் இல்லையே, நல்லா கவனிச்சிங்களா? இல்லையே. திரும்ப பாருங்க, ஆமால ஃபோன் நம்பர்லாம் எழுதியிருக்காங்க, அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் கவனிக்காமல் இருப்பீங்க. நீங்கள் பார்க்கும்போது கவனிக்க வைப்பது தான் ஆப்ஜெக்டிவ். இது எல்லாருக்கும் பொதுவானது. உங்களுக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய புக்கில் பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கும், கலர் பண்ணியிருக்கும், போல்டு எழுத்தால் இருக்கும், சாய்வு எழுத்தால் இருக்கும், வட்டம் போட்டு இருக்கும், நேரடி கலர் ஃபிக்சரில் தந்திருக்கும். இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ். பார்த்தாலே மைண்டில் நிற்கிறது ஆப்ஜெக்டிவ். விளங்கிட்டா? அப்போ நீங்கள் உங்களோட கொப்பீரி தானே எழுதுறது எக்ஸசைஸ் புக், நோட் புக். இந்த நோட் புக்கை மட்டும் நீங்கள் மிஸ் ஆக்கிடக்கூடாது. யார் நோட் புக்கை போய் தொலைக்கிற காணாக்கிற, இன்னொரு நோட் புக் எடுத்து பக்கத்து வகுப்பில் இருக்கிறவன, பக்கத்து பெஞ்சில் இருக்கிறவன் கொப்பியை வேண்டி கொஞ்சம் தாடா மச்சான், என்ற இங்கிலீஷ் கொப்பி காணாத்துன்றா, கொஞ்சம் பார்த்து எழுதிட்டு தரண்டா, எழுதுற, இவன் நல்ல மார்க்ஸ் இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அந்த பக்கங்கள் மாறி மாறி வரும்போது ஞாபக சக்தி குறைஞ்சிடும். நீங்கள் ஜனவரியில் வாங்கின கொப்பி தான் டிசம்பர் வரைக்கும் இருக்கணும். அதில் எப்படி உங்களோட கையெழுத்து இருக்குதோ அப்படியே இருக்கட்டும். கையெழுத்து நல்ல மில்லைங்கிறதெல்லாம் கதையே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிட்டு போங்க, கையெழுத்து நல்லா இருக்காம விடும். திறமைக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சிலருடைய எழுத்து பார்த்தாலே கஷ்டமா இருக்கும், ஆனால் திறமையான ஆளாக இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆனால் ஒன்று மட்டும் செய்யக்கூடாது, உங்களோட நோட் புக்கில் நீங்கள் எழுதுகிற கொப்பியில் தயவு செஞ்சு தென்னை மரமும் தோணியும் எழுதி நேரத்தை வீணாக்காதீங்க. நிறைய பேருக்கு கொப்பியில் தான் சைன் வச்சு பழகுற, தென்னை மரம் எழுதுகிற, தோணி எழுதுகிற, மீன் எழுதுகிற, ஐயா சித்திரம் எழுதுற. அப்படி ஒரு நோய் இருந்தால் அம்மா கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு 40 நாள் கொப்பியை வேண்டி வச்சுக்கோங்க. அந்த மூடு வரக்கூடாது, அதில் இருக்குங்க, எழுதுங்க. தயவு செஞ்சு பாடக்கொப்பியில் வேற ஒரு சப்ஜெக்ட் எழுதாதீங்க. சிலர் கவிதை எழுதி வைக்கும், நான் எனும் நீ உனக்கு தேவையா? ஒருத்தர் எழுதிக்கார், என்னை புரிந்து கொண்டேன். இவ்வளவு லேட்டாவா? ஒரு கொப்பியில் எழுதி வச்சுக்கார், என்னை புரிந்து கொண்டேன். என்ன அர்த்தத்தில் எழுதினான்னு தெரியல, ஆனால் தம்பி ரொம்ப லேட். தயவு செஞ்சு கொப்பியில் பாடத்தை மட்டும் எழுதுங்க, வேற ஒன்றுமே எழுதாதீங்க. அது உங்களோட கையெழுத்து நல்லா இருக்கட்டும் கூடாம இருக்கட்டும், கொப்பியில் சரியா இருக்கு. ஏனண்டா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருந்து பேப்பருக்கு ஆன்சர் பண்ணும்போது உங்களோட மனக்கண்ணுக்கு முன்னால் கொப்பி வரும். அதில் இடது பக்கத்து மேல் மூலையில் கருப்பு பேனையால் தலைப்பாக போட்டதான் இதில் விடங்கிறத உங்களுக்கு தெரியும். கண்ணால் பார்த்துக்கிட்டே பதில் சொல்லுவீங்க. அதான் ஆப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ் எப்போவுமே எல்லாருக்கும் உண்டு தான். ஒரே புக்கு, ஒரே சிலபஸ், ஒரே டியூட், ஒரே பரிசோதனை, ஒரே அசைன்மெண்ட்டு, ஒரே லப்பு, ஒரே ஆசிரியர், ஒரே ஸ்பீச். நான் பேசுகிறது எல்லாருக்கும் காமனானது. உங்களோட ஆப்ஜெக்டிவ் ஒன்று தான், இது காமனானது. ஆனால் சப்ஜெக்டிவ் வேறு. சப்ஜெக்டிவ் என்ன வேறு? என்ன சப்ஜெக்டிவ்? சப்ஜெக்டிவ்ல என்ன இருக்குது சிந்திச்சு பாருங்க. அகவலய காரணிகள். சப்ஜெக்டிவ்ங்கிறது என்ன? அகவலய காரணிகள். உங்களோட மனநிலை, நான் பேசுகிறது தானே கவனிச்சுட்டு இருக்கீங்க. சரி, டொயாட்டா அப்படின்ற ஒரு கம்பெனி கேள்விப்பட்டீங்களா? டொயாட்டான்ற கம்பெனி கேள்விப்பட்டீங்களா? ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய எம்டி கிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்குறார், சார் வேகமாக உங்களோட கம்பெனி உலக அளவில் வளர்ச்சி அடைந்து வெற்றி அடைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அதுக்கு அவர் ஜப்பானிய மொழியில் ஒரு வேர்டில் ஆன்சர் பண்ணுறார், யோயோ. என்ன என்னையாம ஒரு வளர்ச்சி காரணம்? யோயோண்டா என்ன?
என்னன்னு நான் கடைசியாக தான் சொல்லுவேன். ஆனால் நமக்குள்ள ஒரு டீல். என்ன டீலுண்டா, என்ற ஸ்பீச்சில் நான் ஃப்ரெண்டு, நண்பன், நண்பர்கள் இந்த வார்த்தையை நான் சொன்னால் நீங்கள் எல்லாரும் யோயோன்னு சொல்லணும். ஒரு தடவை நான் ஃப்ரெண்ட் என்று சொல்லும்போது நீங்கள் யோயோன்னு சொல்லலாட்டி யோயோவுக்கு அர்த்தம் சொல்லாமல பேத்துருவேன். ஓகே, டீலா? சரியா ஃப்ரெண்ட்ஸ்? வெரி குட். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ சப்ஜெக்டிவ்ங்கிறது அகவலய காரணிகள். சப்ஜெக்டிவ்ங்கிறது அகவலய காரணிகள். அகவலய காரணிகளை தமிழில் நம்ம எளிமையாக சொல்கிறதா இருந்தால் மனநிலை, நம்ம மனநிலை, அதான் அகவலய காரணிகள், சப்ஜெக்டிவ். இந்த சப்ஜெக்டிவ்ல சரியாக இருந்துட்டா நம்ம சாதிக்கலாம். விளங்கிட்டா? அப்போ சப்ஜெக்டிவ் சரியாக இருக்கணும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றா, நம்முடைய இலக்கு பற்றி ஒரு வெறித்தனமான எண்ணம் இருக்கணும். ஸ்கூலில் வரக்குள்ள அந்த கேட்டால வரக்குள்ள வெளியிலேயே எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஸ்கூல் சப்ஜெக்டோட மட்டும்தான் உள்ளே வரணும். உள்ளே வந்து இருந்துக்கிட்டு பின்னரும் கிரவுண்டில் விளையாட்டு கொண்டு இருக்குதே, நம்மளோட ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானே, வெரி குட். அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்ய போகிறான், அவன் நினைக்க போகிறான். அவன் நினைக்கும் போது அவனோட மனசு மாறும். இங்கே பாடம் நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ள அவனுக்கு கிரவுண்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சத்தம் போடுறது காதுக்குள்ளே கேட்கும். கிரவுண்டு சத்தம் தான் கேட்கும். எப்படா ஸ்கூலில் விடுவாங்க, எப்படா விளையாடுறது அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு என்ன செய்யும் இருக்கு. அம்மா பாப்பா சண்டை பிடிச்சது அது மனசை போட்டு குறையும். வீட்டில் நானாக்கும் பாப்பாக்கும் குழம்பினது, தாத்தாக்கும் உமாக்கும் குழம்பினது பிரச்சனை. இந்த வீட்டை காசே இல்லை, இன்றைக்கு உமா காசு தரல, நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கட்டல, இது என்ன செய்கிறது? இந்த பிரச்சனைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஷூ பிஞ்சு போச்சு, அடுத்த ஷூ வேண்டணும், பாப்பாக்கிட்டேயும் வசதி இல்லை, என்ன செய்கிற? இதெல்லாம் நம்மளை குழப்பம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே வரக்குள்ள நம்மளோட மைண்டை சரியாக வச்சுக்கொள்ளும். நம்மளோட சப்ஜெக்டிவ் சரியாக இருக்கணும். வெளியில் இருந்து எதையுமே உள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்போ இந்த சப்ஜெக்டிவ் சரியாக இருந்தால் பாடம் நடத்துறது நமக்கு என்ன செய்யும், விளங்கும். அப்போ இந்த சப்ஜெக்டிவை சரியாக கொண்டு போகிறென்றால் நமக்கு ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. என்ன விஷயம் என்றால், இந்த சப்ஜெக்டிவ்க்கு எதிரான விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த புறா வளர்க்குற, மீன் வளர்க்குற, கோழி வளர்க்குற, அனிமல்ஸோட அடி இருக்கிற இந்த விஷயங்களை புறவு செய்யலாம், அதை தள்ளி வைங்க. விளங்கிட்டா? உங்களுக்கு இப்போ படிக்கிற வேலை மட்டும்தான், வேறு ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு. அதில் என்ன இருக்கு? புறா வளர்க்குற, அதுக்கு தீனை போடுற, அது பாட்டுக்கு இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போய் வந்து பார்ப்பேன். இப்படித்தான் நீங்கள் சொல்லி தொடங்குற. ஒரு நாள் வேண்டிவிட்ட புறாவை காணலண்டு அதை தேடி போவீங்க, பக்கத்து ஊருக்கு போக வேண்டி வரும். எல்லப்பட கமையில் நிற்கும் அந்த புறா. விளங்கிட்டா? தயவு செஞ்சு இன்னொருத்தண்ட புறா வரும், அதை உள்ளுக்கு அடைச்சி வைக்கிற, நெல்லில் தேனை பூசி கொடுக்குற, இதே வேலையாக போய்த்து மரம். இன்னொருத்தன் வந்து மச்சான் புறா ஒன்று இருக்கு, சோடி 70,000 ரூபா சொல்கிறான், சுப்பிரி ரெண்டா வரா. வாப்பாட ஃபோனை காணல, வாப்பாட ஃபோன் இல்லை, பாப்பா தேடுவார். அது அங்கே கடையில் கொடுத்தாச்சு. 2 லட்சம் ரூபாட ஃபோன் 70,000 ரூபாய் கொடுத்தாச்சு. அவனுக்கு தேவை 70,000 ரூபா தான், 68 தேவையில்லை, 75 தேவையில்லை, 70. புறா 2 பேர். உமா கிட்ட சொல்கிற அது 500 ரூபா அப்படின்னு. விளங்கிட்டா? தயவு செஞ்சு இந்த அனிமல்ஸ் வளர்க்குறத விடுங்க, அதை பிறகு நாம் பார்ப்போம். இப்போ நாம் படிக்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் கொழும்புக்கு பஸ்ஸில் போகிறீங்க, இடையில ஒரு டீ கடையில் டீ குடிக்க நிப்பாட்டுறான். அவளை இறங்கி சுப்ரி இடம் ஒன்றோட ஒரு மரம் ஒன்று இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே அப்படியே இருந்து ஒரு கம்பவுண்டு நாட்டி அவளை ஒரு மேசை ஒன்று அடிச்சுக்கிட்டுண்டா பஸ்ஸு வைத்திரும். நீங்கள் நிற்கான் எல்லாம் செஞ்சு போட்டு நிமிரக்குள்ள பஸ்ஸும் போய் இருட்டும் போட்டு கடைக்காரன் கடை விட்ட அப்புறம், தம்பி என்ன பேக்கு அங்கே நடு ரோட்டில். இது நம்முடைய படிக்கிற டைம், வயசு வைத்திரும், காலம் தாண்டிடும். இதுக்கு பிறகு ஸ்கூலில் சேர்க்க மாட்டான். என்னடா நீ 20 வயசில் ஸ்கூலுக்கு வர்றா அப்படின்றான். அந்த 20 வயசில் நம்ம
உழைக்கிறதுக்கு, தொழிற்செய்கிறதுக்கு, குடும்பத்துக்கு உழைச்சி போகிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு முடியாமல் தவிச்சுக்கிட்டு இப்போ பாவாவா நிற்போம். அப்போ வாழ்க்கையே தொலைச்சிடுவோம். இந்த வயசில் செய்ய வேண்டியதை செஞ்சு சாதிச்சுக்கிட்டே போங்க. புறாவை 40 வயசுலேயும் வளர்க்கலாம். இப்போ நான் நினச்சாலும் புறா வளர்க்கலாம். ஆனால் உங்களோட வயசில் நான் புறா வளர்த்துருந்தா இப்போ இந்த மேடையில் முன்னுக்கு நின்று பேசியிருக்க முடியாது. எவ்வளோத்தையும் புறா கடை தான் பேச்சிக்கிரிக்கணும். மரா டாக்டர் செல்வார், தம்பி அதில் டெஸ்ட்டு தான் உங்களோட ஹார்ட் அட்டாக்கு காரணம் பாரு. மரா புறாவும் இல்லை, புஷ்வானமாக பேசிடும் லைவ் விளங்கிட்டா. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் அதை செய்கிறானுங்கள்ங்கிறதுனால உஷாராக தான் இருக்காங்க. ரைட், பரவாயில்ல. அப்போ நாங்கள் அந்த சைட்டுக்கு போகக்கூடாது. அவங்களோட ஃபோக்கஸ் சரியாக இருக்கணும். நான் படிக்கணும், இந்த புறாவளத்துக்கு நிற்கிறல்ல. ஓகேயா? சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட். ரெண்டாவது, ஃபோன் பாவிக்க கூடாது. ஃபோன் பாவிக்க கூடாது. இந்த இடத்துல தான் இதயத்தை பிடுங்கின மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது என்னடா அது, ஃபோன் இல்லாமல் ஒரு மனுஷன் உசுர் வாழலாமா? அப்படி போச்சு இப்போ நிலைமை. கிட்னி இருந்தாலும் ஒன்றை விற்று போட்டு ஐஃபோன் பண்ணுற காலம் இந்த காலம். இந்தியாவில் ஐஃபோனுக்கு ஆசைப்பட்டு கிட்னியை விற்றவன்லாம் இருக்கிறான். அப்போ கிட்னி இல்லாட்டியும் பரவாயில்ல, ஃபோன் இருக்கணும். வணங்கிட்டா. இந்த ஃபோனுங்கிறது இந்த சுனாமியில், இந்த கொரோனாவில் நமக்கு வந்த கழுத்துக்கு வந்த ஒரு கத்தி தான் இந்த ஃபோன். உண்மையிலேயே இந்த கவர்மெண்ட்டு கொரோனா வந்து செத்தாலின் சாவட்டும் என்று பாடத்தை நடத்தி பள்ளிக்கூடத்தை வச்சுருந்தால் 4-5 பேர் தான் செத்துருப்பாங்க. பிள்ளைகளுக்கு கொரோனா வரப்படாண்டு ஜூம் கிளாஸில் பாடத்தை நடத்தி போட்டு பிறகுதான் யோசிச்சு பார்க்குறோம், ஆஹா தப்பு பண்ணிட்டோம். நீங்கள் ஃபோனுக்கு எடிட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு இப்போ ஃபோன் இல்லாமல் பாடம் நடக்குது இல்லை. இப்போ ஸ்கூலில் எல்லாம் எங்கட ஊரில் எல்லாம் சட்டி ஆஃபீஸால் அவரிச்சிட்டாங்க. எங்கேயாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி அசைன்மெண்ட்டுகளை, பாட சிலபஸ்களை, ஹோம்ஒர்க்குகளை ஃபோனில் தந்தால், குரூப் இருந்தால் எங்களுக்கு உடனே அறிவிங்கன்று. ஃபோன் நடவடிக்கை எதுவுமே நடக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள் பாழா போகிறது இந்த ஃபோனால் தான். தயவு செஞ்சு இந்த ஃபோனுக்கு நீங்கள் எடிட் ஆகிடாதீங்க. அம்மா பாப்பா கிட்ட ஒரே ஃபோன் கேட்குறது, கொஞ்சம் தாம்மா ஃபோனை தாம்மா சோறில் அடியும் பரவாயில்ல, ஃபோன் தேவை. அந்த ஃபோனை கேட்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஃபோனை தொடர்ந்து பாவிக்கிறதுனால ஒரு மாணவனோ மாணவியோ, ஒரு பெரியவரோ சிறியவரோ மென்டல் இல்னஸுக்கு ஆளாகுறாங்க. எப்படி ஸ்ரீலங்காவில் ஃபோன் பாவனையாளர்களுக்கு, அந்த ட்ரக்ஸ் பாவனையாளர்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்குதோ. ரீஹபிலிட்டேஷன் சென்டர் என்றால் என்ன? ரீஹபிலிட்டேஷன் சென்டர் என்றால் புனர்வாழ்வு நிலையம். கதைக்கிறத கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணி கமரா வஞ்சால திருப்புங்கம்மா. அவங்கள வீடியோ எடுத்தால் பிள்ளைகள் டிவியை தம்பாக்குது. சரியா? நான் வாரேன் அதுலன்ட்டு இல்லைவா? டிவிக்குள்ளே நான் வாரேன்னாண்டு பார்க்கையல். நீங்கள் வெறுவியல், நீங்கள் ஏதாவது சாதிச்சா கட்டாயம் பேப்பரில் பெறுவியல். ரைட். இப்போ பாருங்கள், வெளிநாடுகளில் ஃபோன் பாவனையால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு புனர்வாழ்வு நிலையம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர். யூரோப்பில் இருக்குது டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர். அப்போ டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர் என்று ஏன் வந்தேன்டா, நம்முடைய மூளையில் சுரக்கிற ஹோமோனில் ஒரு ஹோமோன்ற பேர் டோபமைன். அந்த டோபமைன் சந்தோஷத்துக்கு சுரக்கிற உண்டு. அது காரணம் இல்லாமல் சுரக்க, அடிக்கடி சுரக்க ஒரு மனநோயாளி ஆகுவார் இல்லை? சும்மா சிரிக்கிறவன் பைத்தியாரம் தானே. ஒரு காரணத்தோட ஒரு ஜோக் கொண்டு ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு ஆள் மரத்துலேருந்து தவறு அப்படியே மல்லாக்க விழுந்துட்டான்டா சிரிக்காது, விழுந்துட்டான் சிரிச்சா. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த நகைச்சுவைக்கு டோபமைன் ஹோமோன் சுரக்கும், சிரிப்பீங்க. ஒன்றுமில்லை, ஒரு ஆள் சும்மா இருந்துக்கிட்டு சிரிக்காது.
ஆல் மென்டல். அப்போ சும்மா சிரிச்சா பைத்தியம், அப்போ சும்மா டோபமைன் சுரந்தா பைத்தியம். அதானே, சும்மாவே ஒரு ஆளுக்கு டோபமைன் ஹோமோன் சுரக்குதுண்டா பைத்தியம். இந்த ஃபோன் பாவனையாளர்களுக்கு சும்மா சுரக்கும். டோபமைன் ஹோமோன் என்ன செய்யும்? கூடுதலாக சுரக்கும். ட்ரக்ஸ் பாவனையாளர்களுக்கு சுரக்கும். விளங்கிட்டா? அப்போ இதுக்கு தான் அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர், ஃபாஸ்டிங், அதாவது டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர்ண்டா என்னண்டா, இந்த ஃபோன் பாவனையாளர்களை என்ன செய்வாங்கண்டா அடைச்சி வைப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் இல்லாமல் ஒரு 3 மாதம் வைப்பாங்க. ஃபோன் இல்லை, கத்துவார், துடிப்பார், பதறுவார், அது செய்வார், இது செய்வார். களவில் ஃபோனை கொண்டாந்தாலும் அங்கே கவரேஜை லெஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு யூனிட் ஒன்றா அப்படியே போட்டு டிவைஸ் ஒன்று இருக்குது. அந்த டிவைஸை போட்டு அந்த ஏரியாவில் கவரேஜ் இருக்காது. இப்போ சில பள்ளி வாசல்களை பூட்டி வச்சுக்கிறாங்க. பள்ளிக்குள்ளே போனால் கூட ஃபோன் கவரேஜ்லாம் போயிட்டு ஒரு ஹோலும் பெறாது. அங்கே போட தேவையில்லை. நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட ஃபோன் சுவிட்சை ஆஃப் பண்ணுங்கன்னு போட தேவையில்லை. சைனாவிலேருந்து வருது ஒரு டிவைஸ், அப்படியே கொழுவி சுவிட்சை போட்டு அந்த ஏரியாவில் ஃபோன் வேலையாது. ப்ரே டைம் முடியும் வரைக்கும் அதை சுவிட்சை ஆன் பண்ணி விட்ருவோம், ஃபோன் வேலை செய்யாது. சில கம்பெனிகளை போட்டு வச்சுக்கான். விளங்கிட்டா? அப்படி போட்டு வச்சுக்க அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டரில், அந்த இதில் டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டரில். ஏனண்டா ஃபோன் பாவிக்கிறது ஒரு மனநிலையை பாதிப்பை உண்டாக்குது. அப்போ ஃபோன் பாவிக்கிறத நாங்கள் நிறுத்தணும். ஏன்டா அதில் ஃபோன் என்ன செய்தண்டா நம்மளை பாவிக்குது. எல்லோரும் ஃபோன் வேண்டக்குள்ள எப்படி வேண்டுறேன்டா, நான் ஃபோன் பாவிக்கிறதுக்கு வேண்டுறேன்னு தான் வேண்டுறேன். ஒரு நாள் தான் அவர் பாவிப்பார், அதுக்கு பிறகு ஃபோன் அவரை பாவிக்கும். விளங்கிட்டா? நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் உங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஃபோன் எடுத்து சும்மா ஒன் பண்ணுறல்ல, இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட ஏஜ் எத்தனை, மெரிடா அன்மெரிடா, எந்த ஸ்கூலில் படித்த, இதெல்லாம் அங்கே கேட்டு கேட்டு கொடுத்து தான் நீங்கள் ஃபோனை ஒன் பண்ணுவீங்க. அப்போ ஃபோன் உங்களை டயக்னோஸ் பண்ணும். நீங்கள் ஆம்பளை இல்லாட்டி பொம்பளை, நீங்கள் எந்த மொழி, உங்களுக்கு என்ன வயசு, என்ன துடிப்பு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃபோனில் கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணுவீங்க, சர்ச் பண்ணக்குள்ள ரைட், 2-3 தடவை சர்ச் பண்ணக்குள்ள ஃபோன் உங்களை முடிவெடுக்கும். ரைட், நீங்கள் இவர் விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆனவர், நீங்கள் இந்த துறையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க, உங்களோட ஃபோனில் அதைத்தான் திரும்ப திரும்ப தெரியும். நீங்கள் கேட்டது, நீங்கள் பார்த்தது, அதை விட அட்வான்ஸ் ஒன்று இருக்கு என்று தெரியும். நீங்கள் படம் பார்த்தா இப்போ புது படம் ஒன்று வந்திருக்கேன் அது காட்டு. நீங்கள் ஒரு பாட்டு பார்த்தா இன்னும் 4-5 பாட்டு பின்னால் வரும். நீங்கள் ஒரு கராத் கேட்டால் இன்னொரு கராத் தரும். நீங்கள் ஒரு பயான் கேட்டால் இன்னொரு பயான் தரும். இதுதான் ஃபோன். அப்போ உங்களை சரியாக டயக்னோஸ் பண்ணு. இந்த ஃபோன் எப்படிப்பட்டது தெரியுமா? நெட் ஒன்றில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது பேசினால் உங்களோட வேர்டு திரும்ப திரும்ப ஏதாவது வருதுன்றா அதை டயக்னோஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு போனால் தான் காட்டும். வழங்கிட்டா? நீங்கள் உள்ளுக்கு போனால் அதுதான் காட்டும். சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்குது, அட்வான்ஸாக இருக்குல்வா, அதுக்கு முன்னவே கூகுள் நம்மளை டிசைன் பண்ணிட்டு நம்மளை காப்பி பண்ணிட்டு. அப்போ இந்த ஃபோன் பாவனை என்ன செய்ய, நம்மளை கூட்டிக்கிட்டு போகும், நேரம் போகிறது வழங்காது. அதுலேயும் ஃப்ரீ ஃபயர் பப்ஜிங்கிறது நம்மளை மென்டல் ஆக்கிறதுக்கண்டே உருவாக்குங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜிங்கிறது என்ன, நம்மளை மென்டல் ஆக்குறது. நீங்கள் படிக்கப்படாது, நீங்கள் தொலைப்படாது, நீங்கள் தாய் தகப்பனு கட்டுப்படக்கூடாது, நீங்கள் முகம் கழுவக்கூடாது, முடிவெட்டப்படா, உடுப்பு கழுவப்படா, நீங்கள் ஒன்றும் செய்யறதில்ல, இதை பார்த்துக்கிறீங்க. அதில் ஒரு 4-5 பேர் குரூப்பு, இந்தியாவில் ஒருத்தன் இருப்பான், அமெரிக்காவில் ஒருத்தன் இருப்பான், கனடாவில் ஒருத்தன், கட்டாரில் ஒருத்தன் இருப்பான், எல்லாம் டே நீ அவனை சுடுவேன காய்ச்சி காய்ச்சிப்பான், தட்ட தனியே பேசிகிட்டு இருந்தால் பைத்தியாரன். ஆனால் இப்போ ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தால் வசதிக்காரன். உம்மாவுக்கு கொச்சிக்கா வேண்டையும் இல்லை பிள்ளை. இப்போ டேய் வாப்பா வந்துடுவார், கறி கொதிக்குது, ஓடிப்போய் இதை கொஞ்சம் மேண்டிக்காடான்னு, என்ன அப்படி தேவைடா நீ போ அப்படின்னு பிள்ளைய பெற்று வச்சு போட்டு உமா மாதிரி. இப்போ ரோட்டில் ஃபுல்லாக வீட்டில் ரீலோட் போடாட்டி கிளாஸ் ஒன்று உடையும், ஃபோனை கொடுக்காட்டி ஜன்னல் கண்ணாடி பறக்கும். வாப்பா ஃபோன் இல்லைன்றோன்னா என்ன அப்படிங்க கத்தி எடுத்து இப்போ அப்போ நம்ம மென்டலி அப்செட். ஃபோன் பாவிச்சு பைத்தியம் முத்திட்டா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி தான் ஃபோனை பறிச்சோன்னா அமைதியாக இருந்தால் பைத்தியம் பிடிக்கல, ஃபோனை எடுத்தோன்னே கண்ணாடி உடையதுண்டா பைத்தியம் பிடிச்சிட்டுண்டா அர்த்தம். இப்போ நிறைய பேருக்கு மென்டல் இல்னஸுக்கு ஆளாயிட்டாங்க. மென்டல் இல்னஸுக்கு ஆளாயிட்டாங்க, இதுதான் முக்கியமான விஷயம்.
அப்போ இந்த ஃபோன் பாவனைங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஃபோனை பாவிக்கலாமா? இல்லை. அப்போ அனிமல்ஸ் வளர்க்குறது, ஃபோன் பாவிக்கிறது, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது. அதில் அந்த ப்ளூ ஸ்க்ரீனை பார்க்குறது நம்மளோட கண்ணுக்கு பிள்ளை, ஞாபக சக்தியை குறைக்கும், நித்திரை இல்லாமல் ஆகும். நித்திரை இல்லாமல் ஆனால் நமக்கு மறதி ஏற்படும். மறதி ஏற்படுதுன்றா என்ன அர்த்தம் என்றால், புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய மூளையில் ஞாபக சக்தியை சேமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் இரவில் இருட்டில் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் சுரக்கும். நாம் இரவைக்கு வெளிச்சத்தில் படுக்கவும் கூடாது, லைட் ஆஃப் பண்ணணும். இரவையில் தூங்காமல் இருக்கவும் கூடாது. நம்ம இதை செய்கிறதுனால, கண் விழிக்கிறதுனால நிறைய பேருக்கு இரவு பகலாகுது, பகல் இரவாகுது, அதனால் மறதி ஏற்படுது. அசிடைட் கோலின்ங்கிற ஒரு ஹோமோன் இருக்குது மூளையில். அந்த ஹோமோன் ட்ரை ஆகும், காய்ந்து போகும். அந்த அசிடைட் கோலின் குறைய குறைய மூளையில் உள்ள சில செல்லுகள் டெத் ஆகும். அது அல்சைமர் இல்லாட்டி டெமென்சியா என்று சொல்கிறாங்க. இந்த அல்சைமர் டெமென்சியாங்கிற நோய் பெரும்பாலும் 65 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் பெறும். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கே வருது. ஏண்டா? ஃபோன் பாவனையால் கூடுதலான பிள்ளைகள் மறதிக்கால, படிப்பில் வீக் ஆகுது. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் நல்லா வரணும், நல்லா படிக்கணும் என்றால் உங்களோட சப்ஜெக்டிவை கிளியர் பண்ணுங்க. சப்ஜெக்டிவுக்கு தடையாக இருக்கிறது ஒன்று அனிமல்ஸ் வளர்க்குறது, ரெண்டாவது ஃபோன் பாவிக்கிறது, மூன்றாவது ட்ரக்ஸ் எடிட். வழங்கிட்டா? ஒரு சிலர் பெண்களே பாவிக்கிறாங்க சில டேப்லெட்கள். சில லேபிளிடப்படாத உற்பத்தி பொருட்களை வேண்டாதீங்க. ஏண்டா சில சாக்லேட்டில், ஐஸ்கிரீமில், இதிலெல்லாம் போதை வஸ்துக்களை கலந்து பிள்ளைகளை எடிட் ஆக்கி தொடர்ந்து அதே வாங்க வைக்கிறாங்க. அதில் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு ஸ்கூலில் நடந்தது. சில தூள், இதுக்குள்ளே வைக்கிற தூள், விளங்கிட்டா, அது இன்ட்ரெஸ்ட் சும்மா ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு தான் விற்பாங்க, சின்ன சின்ன முடிச்சு. அதை வேண்டி என்ன செய்யுது, வைக்கிது. இதுகளை வைக்க 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 இவருடைய மூளையில் அந்த டோபமைன் ஹோமோன் அதிகமாக சுரந்து மெல்ல மெல்ல இவர் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகுவார். இந்த மென்டல் இல்னஸுக்கு ஆளானவர்கள் அதுக்கு எடிட் ஆகுவாங்க. எடிட் ஆனால் அதை பாவிச்சே ஆகணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அது அவங்கள திருட வைக்கும். வீட்டில் காசு காணாமல் போகும். வகுப்புக்கு காசை வேண்டுவாங்க, வகுப்புக்கு கொடுக்க மாட்டாங்க, வகுப்பு போக மாட்டாங்க, அதுக்கு தூள் வேண்டுவாங்க. இப்படி அவங்களுக்கு படிப்பு, அதில் அக்கறை, அதில் முன்னேறணும், முயற்சி செய்யணுங்கிற எந்த எண்ணமும் இருக்காது. அவங்களோட மைண்டு முழுக்க அதாக தான் இருக்கும். ஒரு நாளும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யப்படாது. வீட்டில் இருக்கிற அரிசி பேக், குறை தேங்காய் போத்தல், கேட்டின், கேஸ் சிலிண்டர், கேஸ் அடுப்பு, இதெல்லாம் கொண்டு விற்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதுக்காக பாப்பாட காசு, உம்மாட காசு, அலுமாரிக்க காசு, கட்டில் காசு இருக்கும், 5000 ரூபா தாளோண்டு போகும். வழங்கிட்டா? அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது போகுது. அப்போ பிரச்சனை. அலுமாரிக்குள்ளே இருந்த உம்மாட நகையில் தோட்டில் ஒத்த தோட்டை காணல. செட்டத்தோடு எடுத்தாலும் களவண்டு செல்லலாம், மொத்த நகை போனாலும் களவண்டு செல்லலாம். ஒத்தத்தோடண்டா நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்டா, அவள் அலுமாரியை கண்டு வா. பையன் ரூமுக்குள்ளே போயிருந்து பேக்கை கண்டுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு வேணுன தூள் இருக்கு. தயவு செஞ்சு இந்த ஃபோன், அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ் பாவனைகள் ஒரு நாள் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்முடைய சப்ஜெக்டிவுக்கு ரொம்ப எதிரானது. அது எப்போவுமே நாம் என்ன செய்யக்கூடாது, பாவிக்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நம்முடைய இந்த ஃபோக்கஸை சரியாக வைக்கணும். நம்முடைய சப்ஜெக்டிவை சரியாக கிளியர் பண்ணணும் என்றால் அதில் பேராசைப்படணும். எதில்? நம்முடைய இலக்கு, நம்ம சாதிக்கணும், நம்ம மார்க்ஸ் கூட எடுக்கணும், நம்ம யூனிவர்சிட்டி போகணும், நம்ம டிகிரி முடிக்கணும், நம்ம ஃபெஸ்ட்டுக்கு வரணும், நல்லா வரணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அப்படிங்கிறதுல நம்ம வெறித்தனமாக இருக்கணும். முயற்சி செஞ்சிட்டிங்கண்டா முடியாது, அதில் ஒன்றுமே இல்லை. சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கண்டா ஒன்றுமே. எங்கள் ஊரில் ஸ்கூலில் ஒரு 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை, வகுப்பில் எப்போவுமே அவள் சாதிச்சுக்கிட்டே இருப்பாள். எப்படி சாதனைடா, ஆக கடைசி அவள் தான் இருப்பாள், மார்க்ஸ் எடுக்கிறல்ல. அவளோட ரெக்கார்டு என்னண்டா, ஆக கடைசினா அந்த எனக்கு முன்னுக்கு ஒத்தரும் பெறப்படா, என்னை பின்னுக்கு ஒத்தரும் பெறப்படா, அதான் அவட இது. அந்த பிள்ளை ஒரு வெகுளி மாதிரி இருந்துச்சு, ஒழுங்காக படிக்கிறது இல்லை.
எப்போவுமே அந்த 10 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் 5 மார்க்ஸும் எப்படின்னா அந்த டீச்சர் மாதிரி ஹதியா போகிற மார்க்ஸ் தானே. அது வெறும் பேப்பரை கொடுக்கப்படாதே என்னோட ஹதியா போகிறது. ஸ்கூலில் 6ஆம் ஆண்டுக்கு புதிய டீச்சர் வந்துட்டான். அவருக்கு இந்த பிள்ளையோட சரியான கோபம் விளங்கிட்டா. 7ஆம் ஆண்டு பாஸ் ஆகுது, பிள்ளையோட ரிப்போர்ட் கொடுக்கணும். எல்லாரையும் பேரை கூப்பிட்டு கொடுத்தவ ஆக கடைசி மார்க்ஸால் தானே ஆக கடைசியாக வரும். வந்தவுடனே இப்படி உத்து பார்த்து போட்டு மக்கு கண்டோட்டு அந்த ரிப்போர்ட் புக்கை தூக்கி பிள்ளையோட மூஞ்சில் எறிஞ்சு விட்டான். அது டீச்சர் செஞ்ச பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் டீச்சர் அப்படி செஞ்சது ஒரு பாசிட்டிவாக போச்சு. எறிஞ்ச எல்லா பிள்ளைகளும் கொல்லண்டு சிரித்தோடனே பிள்ளை அந்த ரிப்போர்ட் புக்கை எடுக்கல, ஓடி போய் மேசையில் குப்பரா விழுந்து குளறுது. அந்நேரம் யூனிஃபார்ம் கொடுக்குற காலம். ஸ்கூல் முடியக்குள்ள டிசம்பருக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த பிள்ளைக்கு யூனிஃபார்த்தை கொண்டு மேசையில் வைக்காங்க. ஒரு அடி, யூனிஃபார்ம் அண்ணா கிடக்கு. யூனிஃபார்ம்ண்டா துணி அண்ணா பறக்குது. பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. டீச்சர் பார்த்தா என்னடா இது வாம்பா போச்சுன்னு சொரி மகள் அது இது. பிரின்சிபல் போய் கேட்டு பார்த்தாரு, ஏலா பிரின்சிபல் எனக்கு சீனியர் கவுன்சிலர் மௌலவி கொஞ்சம் வாங்க மௌலவி கேஸ் உண்டாக போகுது போல கிடக்கு. நானும் போய் காய்ச்சி பார்த்தேன். பிள்ளை கேட்கல. வந்துட்டோம். எல்லாரும் போனது போகிறோம். அந்த பிள்ளை எழும்பி அந்த பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓட்டு. வெளியில் இருந்த கொப்பி, கீழே விழுந்த யூனிஃபார்ம், ரிப்போர்ட் புக் கொண்டும் எடுக்கல ஓட்டு. இனி அதை புறைக்காயிட வீட்டை அனுப்பி வச்சுட்டாங்க. பிள்ளை அடுத்த வருஷம் ஜனவரி தொடங்கிட்டு ஸ்கூலுக்கு வரல. அங்கே கேட்டால் அவள் படிக்க இல்லாங்கள். அதிலிருந்து எங்களோட கதைக்கால் இல்லை, யோசிச்சுட்டு இருக்காள், குளறி இருக்காள், மூளைக்கு இருக்காள், என்னரும் சாப்பிட்றாள்ன்றே தெரியா. சில நேரம் வந்து குசினிக்கு எரிக்கிறத திண்டோடு போவாள். ஆனால் டைமுக்கு திங்காள் இல்லை. இப்படியே பிரச்சனை. அப்போ எனக்கு அந்த ஊர் தானே கவுன்சிலிங் கொஞ்சம் வாங்க மௌலை ஃபோனு என்னை கண்டு புஷ்ஷன்னு ஓடி போய் பெட்ரூம் கதவை பூட்டி விட்டாள். வாமகள் அமித் மௌலை வந்திருக்கார். வாமகள் கல்லாரண்டிச்சு களிமாரி கண்ணாடி அண்ணளவாக உடஞ்சி தூள். உமாக்காரி என்ன அல்லாக்காக போங்க மௌலை மற்ற கண்ணாடி தப்பட்டுமெண்டு. நாம் வந்துட்டு கவுன்சிலிங் நடக்கல. நாம் போனால் இனி கண்ணாடியோடையும். இனி அந்த பிள்ளையை கைவிட்டாச்சு. ஸ்கூல் தொடங்கிட்டு பிப்ரவரி ஆயிடுச்சு. வாப்பா வாரேன்னு நான் சாப்பிட்டாளான்னு கேட்குற பிள்ளை உமா கிட்டேயும் காய்க்கல, வாப்பா கிட்டேயும் காய்க்குதில்ல. சரியா? இப்படியே இருக்குது. ஒரு நாள் 2ஆம் மாதம் அரவாசி மாட்டுக்கு போகுது. ஸ்கூல் தொடங்கி ஒரு 1.5 மாதம் ஓடிட்டு. இந்த பிள்ளை ஒரு நாள் திடீரென்று எழும்பி வெள்ளை உடுப்பை கொண்டே கழுவுது. உமா கண்டுட்டா. பாப்பாக்கு கோல், வாப்பா கடை பாருங்க வெள்ளை உடுப்பு கழுவுறான். ஸ்கூலுக்கு போகிறாள். அவர் இன்னும் வாரனண்டு டீச்சருக்கு கால் பண்ணி எத்தனை கொப்பி வேண்டணும், கொப்பி எல்லாம் வேண்டி அந்த உரையெல்லாம் போட்டு பேக்குக்குள்ளே வச்சு போட்டு, பேக்கு ஷூ எல்லாம் வேண்டி அப்படியே வச்சு போட்டு, யூனிஃபார்ம் தச்சு அப்படியே வச்சு போட்டு அப்படியே தள்ளினுன்னா. காலத்தால் ஒளிம்பினால் டீ மேசையிலேருந்து கூட்டிச்சால், புத்தகத்தை எடுத்து அடிக்கினால், கொப்பி எடுத்து வச்சால், பேக்கை தைக்கினால் புர்றாண்டு போகிறாள். ஸ்கூல் டீச்சருக்கு கால் பண்ணி வாராள். அவ டக்குண்டு வகுப்பில் இருந்தாங்க. நான் வாரா ஒத்தரும் ஒன்றும் கயக்கப்படா, பிள்ளை என்ட்ரி அடிக்கப்படா, நக்கல் அடிக்கப்படா, கடும் கவனம் அப்படின்னு சொன்னா வந்து அழுந்தாள். வகுப்பில் இருக்காள். ஒத்தருடைய ஒரு பேச்சு இல்லை, கூட்டாளிமார் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அந்த பிள்ளை ஒரு ஸ்கூலில் ஒரு பாடத்துக்கு ஒரு சேர் விளையாட்டி நாம் சண்டை பிடிச்சி விளையாடுவோம். அந்த பிள்ளை புக் வாசிக்கும். கிரவுண்டில் எல்லோரும் விளையாட போவாங்க. அந்த பிள்ளை வகுப்பிலேருந்து படிக்கும். எல்லோரும் இன்டர்வல் டைமில் போய் வெளியில் நின்று காய்ச்சி சாப்பிடுவாங்க. அவள் ஒரு புக்கை வாய்ச்சிக்கிட்டு சாப்பிடுவாள். பிள்ளை படிக்குது. எங்களோட சிஸ்டருக்கு அந்த பிள்ளோட உம்மா ஃப்ரெண்டு. எங்களோட சிஸ்டர் சொன்னால் வீட்டை விருந்துக்கு வந்துச்சான் அந்த ஃபேமிலி. 3 மணி ஆயிடுச்சாம். ஒளிம்பி அம்மா கீயை தாண்டிச்சாம், வீட்டு துறப்பை தாண்டிச்சாம், துறப்பை கொடுத்தாவும் அண்ணா போகுதாம். என் சிஸ்டர் சொல்லிக்கா, நில்லு பிள்ளை டீ ஊற்றுப்படுது, நில்லு பிள்ளை வேண்டாலாம். டீ வேணாமென்று சொல்லவும் இல்லை அன்டி என்று சொல்லவும் இல்லை. வேண்டாலாம். அண்ணா வராளாம். அம்மா கையா விடுங்க. என்ன எக்ஸாமான்னு கேட்டேன். எக்ஸாம் இல்லை, அவள் எப்போ 3 மணி படிக்கிற. நீங்கள் எக்ஸாம் வந்தால் எப்படி படிப்பீங்களோ அவள் 3 மணிக்கு படிப்பாள். படிக்கிற
அந்த வருஷம் அந்த கிளாஸில் எல்லா பாடத்திலையும் அந்த பிள்ளை தானே ஹையர்ஸ். எப்படி இருந்த பிள்ளை? 10க்கு மேலே மார்க்ஸ் எடுக்காத பிள்ளை. வழங்கிட்டா? ஒரு உண்மை தெரியுமா? அப்படியே இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாற்றி விட்டாங்க. அந்த ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்திலையும் அந்த அடுத்த வருஷத்தில் எல்லா பாடத்திலையும் அவ்வளோதான் ஹையர்ஸ். கோட்டக்கல்வி மட்டத்தில் ஓல் ஐலண்டில் போட்டிகளுக்கு அனுப்பினா அந்த பிள்ளை தான் ஃபஸ்ட். இப்போ எம்பிபிஎஸ் பயோ படிச்சுட்டு கடைசி இயரில் இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்டா, அந்த பிள்ளை ஒன்றும் செய்யாது, 0 என்று சொன்ன பிள்ளை ஹீரோவாக இருக்கு. காரணம் தன்னம்பிக்கை. அந்த பிள்ளை அவமானப்பட்டதை பாசிட்டிவாக எடுத்துச்சு. இவ்வளோ பேர் சிரிச்சாங்களே, இவங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். அந்த திறமை அந்த அந்த மைண்டில், அந்த மூளையில் இருந்துச்சா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இருக்குதா இல்லையா? ஏன் முடியாது? நமக்கு முடியும் தானே. ஏலும் சாதிக்கிற, வெத்துற, கூட எடுக்கிற, படிக்கிற என்று நீங்க நினைச்சா கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்ஜெக்டிவை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும், வெறித்தனமா இருக்கணும். எதை நீங்க நேசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஒரு கிரவுண்டில் வேகா வெயிலுக்குள்ள கிரிக்கெட் விளையாடுறவனை தள்ளி இருந்து பார்த்தா எட்டும மாடு அப்படித்தான் சொல்லுவோம். இந்த வெயிலுக்குள்ள ஆண்டவனே வேர்த்து ஒழுகும், கீழே விழுந்து முட்டி முடங்கால் பிஞ்சு ரத்தம் பெறும். ஸ்கூல்ல அவர் நடந்து போகல, பின்னால ஒருத்தன் லேசா சூவ மிதிச்சா என்ன அப்படியம்மா கிரவுண்டில் முட்டி பெல்ட்டி அடிச்சு விழுந்து எழும்பி ஆளை தேடுவானா போல தேடுவானா? என்னத்தை தேடுவான்? போலத்தான் தேடுவான், ஆளை தேட மாட்டான். அப்படியே ரத்தத்தோட அப்படியே வருவான். என்ன மச்சி நாளைக்கு விளையாடுறான்னு கேட்பான். விளையாடுறான், ரத்த அது கிடக்குதுடா அப்படின்னு. எப்படிடா கிரவுண்ட் எப்படி இருக்கேண்ணா? ஸ்கூலாக இருக்கம்மா, இப்படி வேறுத்திருக்கி, அதான்டா ஸ்டைலு அப்படிமா. அதை ரசிச்சா அந்த வேதனைகள் சுகமாகும். விளங்கிட்டா? அப்ப கிரிக்கெட்டை ரசிச்சவனுக்கு வெயில் வழங்கல்ல, வேர்வை வழங்கல்ல, ரத்தம் வழங்கல்ல, காயம் வழங்கல்ல என்றால், படிக்கிறத ரசிச்சா கிளாஸ் போறது, கண்முழிக்கிறது, ஹோம்ஒர்க் செய்யறது, எழுதுறது, மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருக்குமா சுகமா இருக்குமா? இன்னைக்கு இந்த பாடம் முடியலையே என்ற ஒரு ஆதங்கம் பெறும். என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு வெறி பெறும். சப்ஜெக்டிவை கிளியர் பண்ணுங்க. அதாவது உங்களோட சப்ஜெக்டிவ்ல ஆசைப்படுங்க, வெத்தணும் நினைங்க, சாதிக்கணும் நினைங்க, முதலை விட இப்ப கூட மார்க்ஸ் எடுக்கணும் நினைங்க. வாசிக்கிறது சிம்பிளாகும், சுகமாகும். எழுதுறது சிம்பிளாகும், சுகமாகும். படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகும். சேலஞ்சுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையாகும். படிச்சு சாதிச்சு வெற்றி முன்னுக்கு வாரதுங்கிறது உங்களுக்கு ஒரு எம்பிஷன் ஆகும். கண்டிப்பா அதை செய்யும். அதான் சப்ஜெக்டிவ். ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். நீங்க படிக்கிறத லேசா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கிரகிக்கிறத ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டியது SQ4R ரீடிங் மெத்தட். SQ4R ரீடிங் மெத்தட். எஸ் சப்ஜெக்டிவ், அதை விடுங்க. Qங்கிறது கொஸ்டின். கொஸ்டின் என்றால் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே கேள்வியை உருவாக்கணும். நாளைக்கு நடக்க போற பாடத்தை நீங்க என்ன செய்யணும்டா, மேலோட்டமா வாய்ச்சி கேள்விகளாக மாற்றணும். நாளைக்கு இப்ப நடக்க போற பாடத்தில் ஹெட்டிங்க கேள்வியா மாற்றணும். விலங்குகள் வகைப்படும். எத்தனை வகைப்படும்? விலங்குகள் என்பதற்கு வரைவிலக்கணம் என்ன? இப்படி கேள்வியை நீங்க விலங்குகள் என்று தான் தலைப்பு இருக்கும். நீங்க கேள்வியை உருவாக்கணும். விலங்குகள் வகைப்படும். விலங்குகள் எத்தனை வகைப்படும்? விலங்குகளின் தன்மை என்ன? எதை விலங்குகள் என்று சொல்வது? விலங்குகளுக்கு வரைவிலக்கணம் என்ன? அடுத்தது தாவர உண்ணி. தாவர உண்ணி என்றால் என்ன? தாவர உண்ணியை ஊனுண்ணியை வேறுபடுத்தி காட்டுவது எது? அதனுடைய தன்மைகள் என்ன? அது எங்கு காணப்படும்? இப்படி தலைப்பை நீங்களா உருவாக்கணும். உருவாக்கியது என்ன? இதை பத்தி படிச்சிருக்கமா? இது தெரியுமா நமக்கு? இதை நேரத்தோட எடுத்திருக்கமா என்கிற டவுட்ஸை உருவாக்குறதான் Q. கொஸ்டினை உருவாக்கு. நீங்க கொஸ்டினை உருவாக்கிட்டு லெக்சரிங் நடக்கக்குள்ள வகுப்பில் கிளாஸ்ல இருந்தா டீச்சர் கதைக்கிறது உங்களோட கவனத்துக்குள்ள அப்படி வந்துடுறாங்க. கவனம் சிதறாது. ஏனண்டா ஏற்கனவே உங்கள்ட்ட இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணணும். டீச்சர் வகுப்பில் பாடம் நடத்திட்டு வெளியே போக்கல, எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், ஒரு டவுட் அப்படிங்க சொல்லுவில்ல. தாவர உண்ணி என்கிறத எப்படி அடையாளப்படுத்தும்? வெரி குட், நல்ல கேள்வி. அப்போ டீச்சருக்கு ஒரு சந்தோஷம் பெறும். இந்த கேள்வி வாரத்துக்கே நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும். அந்த டேலண்ட்டுக்கு முக்கிய காரணம் கொஸ்டினை உருவாக்கினது. தயவு செஞ்சு
கேள்விகளை உருவாக்குங்க. மேலோட்டமாக வாய்ச்சி அதை டவுட் ஆக்கிட்டு போங்க. எதில் உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறதோ அது உங்களுக்கு கிணீர் கிணீர் என்று கேட்கும். ஆடத் தெரியாதவன் மேடை கோணல் என்று சொல்வானா? உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறது, எங்களோட வீட்டில் என்னை படிக்கணும், சின்ன பிள்ளைகள் கூட பாப்பு புத்தகத்தை எடுத்தா வந்து இழுக்குது பிக்குது. எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஹோட்டல் உண்டு, இந்த வாப்பா கடை 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 கடைன்ட்டு கொத்து ரொட்டி போகிறான், படிக்கலாம். நாங்கள் ரயில்வே குரோசி பக்கத்தில் நேரம் ட்ரெயின் சக்கு புக்குன்னு படிக்க மேலாம். எங்களோட பாப்பா அவரே குடிச்சிக்கிட்டு வந்து சண்டை படிக்கலாம். இதெல்லாம் ஆடத் தெரியாதவன் மேடை கோணல்னு சொல்ல. படிக்கணும் என்று நீங்கள் நினச்சா ட்ரெயின் ரோட்டு ஓரம் இல்லை, ட்ரெயினுக்குள்ளேயும் படிக்கலாம். படிக்கணும்னு நீங்கள் நினச்சா சரி. கரண்ட் இருக்கணும், மேசை இருக்கணும், கதை இருக்கணும்ன்றது இல்லை, படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு படிக்கணுங்கிற வெறி வந்தால் நீங்கள் படிப்பீங்க. வெறி வரலை, அதுக்குத்தான் இதை சொல்லி சாட்டு சொல்லி தப்பிக்கிறேன். சாட்டு சொல்லாதீங்க. உங்களுக்கு 7 மண்டா 7, அதுக்கு அந்த காரணம் இந்த காரணம், கரண்ட் இல்லை, வீடு இல்லை, மேசை இல்லை, ஏசி இல்லை, ரோடு இல்லை, வீடு இல்லை, வாப்பா படிக்கலை, உமா படிக்கலை, என்ன ரோம் என்ன வேலைக்கு அனுப்புகிற, வேலைக்கு போகிற பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கு. உமா சுடுற இடியாப்பத்தை கடைக்கு கடை போட்டு காசு கலெக்ட் பண்ணி மாவு வேண்டி வீட்டை எல்லா சாமானும் வேண்டி கொடுத்து ஓர்டர் எழுதுகிற கணக்கு பார்க்குற எல்லாம் செஞ்சு போட்டு சைட்டில் படித்து டாக்டரான பிள்ளைகள் இருக்குது. ஏனண்டா இது ஒரு வெறி, அது ஒரு கடமை. நீங்கள் படிக்கணும் என்று நினச்சா படிக்கலாம், அதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கியூ கொஷனை உருவாக்குறோம். எஸ் சப்ஜெக்டிவ் சர்ச் அல்லது சர்வே என்பாங்க. கியூ கொஷன் 2 வந்து 4 இருக்குது. ரீட், ரிசைட், ரிலேட்டிவ், ரிவ்யூ. ரீட் வாசிக்கிறது. நீங்கள் வாசிக்கிற பழக்கத்தை எப்போவுமே கொண்டு வரணும். அந்த வாசிக்கிறத பிடிஎஃப்பில் ஃபோனில் வாசிக்காதீங்க தயவு செஞ்சு, அது ஆபத்தான். நீங்கள் அம்மா கிட்ட வாப்பா கிட்ட கொடுத்து பிரிண்ட் எடுத்து கொப்பியில் பேப்பரில் வாசிங்க. வாசிக்கணும். கண்டது கற்க பண்டிதன் ஆவான் என்று பழைய ஆக்கள் சொன்னாங்களா? அதை மாற்றி கண்டது தின்ன பண்டி ஆவான் என்று இப்போ நாம் திண்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆரோக்கியத்தை காணல, எல்லாத்தையும் திங்கு, அதையும் பேசி ஆகணும். இந்த கொரிதீன் இருக்கே, ஷோர்ட் ஈட், சின்ன சாப்பாடு, அது பேர் என்ன? ஷோர்ட் ஈட். ஷோர்ட் ஈட், அதான் ஷோர்டிஸ் ஷோர்டிஸ் என்று நாம் சுருக்கி வைக்கிறேன். ஷோர்டிஸ் அந்த எண்ணெய், பொரிச்சத்திலே பொரிக்கிற எண்ணெய் மாவும் இதே திண்டு 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 இந்த பாஸ்போர்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு இதில் உட்பட்ட கெமிக்கலை கொட்டி இதுகளை திண்டு 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 நாம் மண்டு ஆயிட்டோம். தயவு செஞ்சு சாப்பாட்டில் ஆரோக்கியத்தை பேணுங்க. ஞாபக சக்தி அதிகமாகணுமெண்டா கொட்டுக்கொள்ள அதிகமாக சாப்பிடும். வல்லாறு கொட்டுக்கொள்ள அதிகமாக சாப்பிடும். இப்போ ஞாபக சக்தி குறைஞ்சா மெமோரி பூஸ்டர் டேப்லெட் போய் ஃபார்மஸியில் கேட்டால் பராக்காட தயாரிப்பில் ஒரு கெப்சூல் ஒன்று தருவான். அந்த கெப்சூலுக்கு பேர் கொட்டுக்கொள்ள. வல்லாரையில் டேப்லெட்டை தயாரித்து தரேன், நீ திங்கல தானே, இப்போ இதை குடி. பிள்ளை சோர்ந்து சோர்ந்து விழுது, மயக்கம் வருது, ஒரு வேலை செய்ய முடியலை, எப்போவுமே ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு அப்படியே சோர்ந்து போகுது, அப்படியே அமைதியாகுது, பிள்ளை ஒரு சாதி தோது வாக்கில் போகுது. அப்படின்றோன்னே அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீமோக்ளோபின் குறைய HB 12.5 இருக்கணும், பிள்ளைக்கு 7 இருக்கு, உடனடியாக இரும்பு சத்து கூட்டணும், அயன் டேப்லெட்டை பாவிங்கன்னு டேப்லெட்டை தரான். அயன் டேப்லெட் பாவிக்க தேவையில்லை, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, நல்லா ஈச்சம்பழம் சாப்பிடுங்க, டெய்லி ஒரு 3 ஈச்சம்பழம் சாப்பிடுங்க. கிழமையில் ஒரு தடவை முருங்கையில் சாப்பிடுங்க, ஒரு தடவை வல்லாரை சாப்பிடுங்க. நீங்கள் சாறு எடுத்து கஞ்சா குடித்தாலும் சரி, சமைச்சி சாப்பிட்டாலும் சரி, வல்லாரையை பொறுத்த வரைக்கும் பச்சை சாம்பல் தான் பெஸ்ட். ஞாபக சக்தியை கூட்டும், முருங்கையில் அயனை கூட்டும், இரும்பு சத்தை கூட்டும். அப்போ இலவகைகள் நீங்கள் நல்லா சாப்பிடும், இலவகைகள் நல்லா சாப்பிடும். நமக்கு மைனஸும் ப்ளஸ்னஸும் தந்தப்படுற எப்பயும் விளங்கிட்டா, அதைத்தான் குத்தி கிறுக்கிறு கட்டிக்கணும், இதில் வடியணும், அதை துறைக்கணும். சுப்பிரி என்ன கெமிக்கலை போட்டு என்ன செய்கிறான்னு தெரியா, இதே திண்டுக்கிட்டு இருக்கிறோம். விளங்கிட்டா. இப்போ நம்ம வீட்டை தாளிக்கும் போது சீரகம் போடுவாங்க, மிளகு போடுவாங்க, என்ன கராம்பு போடுவாங்க, கருவா போடுவாங்க. இதெல்லாம் போட்டாலும் கடையில் இதில் ஒரு ஊற்று அதில் ஒரு கண்ணு கட்டி தருவாங்க, நீங்கள் திம்பிங்க. இப்போ இந்த சீரகம் 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 நமக்கு எவ்வளவு ஆரோக்கியமானது. சிறுமிளகு 2 இருந்தால் எதிரியின் வீட்டில் சாப்பிடலாம் என்று இந்துக்கள் ஒரு வளமொழி வச்சுக்காங்க. சிறுமிளகு 2 இருந்தால் எதிரியின் வீட்டிலும் சாப்பிடலாம்.
அதாவது அந்த மிளகு சாப்பிட்டா நஞ்சு கூட நம்மளோட உடம்புல சேராது. வழங்கிட்டா தேள் கடிச்சா உடனடி மருத்துவம் என்ன? 3 மிளகு சப்புங்க, தேள் விஷம் இறங்கும். வழங்கிட்டா. அப்போ மிளகு தூள் போட்டு சீரகம் போட்டு வீட்டில் உமா சமைச்சு தரது நமக்கு பிடிக்கல. என்ன சாப்பாடு அப்படிங்க. எவனாலும் கெமிக்கல் போட்டாதீங்க. தயவு செஞ்சு சாப்பாட்டை வீட்டில் சாப்பிடும். எப்பயாலும் ஒரு தடவை ஃபுட், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட், அது ஆசைக்கு ஒரு பர்கர், ஒரு பேக்கர், ஒரு பேக்கை, இதெல்லாம் ஆசைக்கு தின்னுங்க. எந்நேரம் அதே தின்னுக்கிட்டு பாப்பா உழைக்கிற காய்ச்சி முழுக்க கடைக்கு போகாமல் வீட்டில் அழகாக சமைச்சு தரத்தை தின்னுங்க. மரக்கறி சாப்பிடுங்க, இல வகைகள் சாப்பிடுங்க, ஞாபக சக்தியை வளர்க்கும். தயவு செஞ்சு அதில் கண்ட்ரோல் ஆயிருங்க. ரைட், அது ஒரு பக்கம். தண்ணி நல்லா குடிங்க. நீங்கள் வீட்டை இருந்து கொண்டு வர தண்ணியை மிச்சம் பிடிச்சி வீட்டை கொண்டு போய் கொடுக்குறோம்மா, உங்களோட தண்ணியை பாதுகாப்பாக கொண்டாந்தீங்க. தயவு செஞ்சு தண்ணி குடிங்க, உடம்புக்கு தேவை. வழங்கிட்டா. இது அப்படியே இருக்குது போட்ட, என்னதான் நடக்குதுன்னு தெரியல. அப்போ தயவு செஞ்சு உணவில் சரியாக கவனமாக இருங்க. அடுத்தது என்ன? ரீடு, வாசிக்கிறோம். இந்த வாசிக்கிறத பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நீங்கள் வாசிங்க. வழங்கிட்டா. உங்களோட சிலபஸுக்கு வெளியில் உள்ளது ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் வாசிங்க. வாசிக்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுங்க. வாசிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. எப்படி வாசிக்கணுமெண்டா, உங்களோட காது கேட்குற சின்ன சவுண்டில் வாசிங்க. பக்கத்து வீட்டுக்காரன் 119 அடிக்கிற அளவுக்கு வாசிக்காம உங்களோட காது கேட்க சின்ன சவுண்டில் தான் நீங்கள் என்ன செய்யணும், வாசிக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கிற அளவுக்கு வாசிக்கலாமா? தப்பிட்டீல். ரைட். இப்போ இந்த வாசிக்கக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களோட கொப்பியண்டா சொல்கிறேன், நீங்கள் எக்ஸசைஸ் புக் எழுதுறத கொப்பியண்டு தானே சொல்லுவீங்க. உங்களோட கொப்பியை எடுத்து விரிச்சோன்னே ஒவ்வொரு பக்கத்துலையும் இடது பக்கம் ஒரு சிவப்பு கோடு ஓட்டிக்கும். என்ன? ஒரு சிவப்பு கோடு ஓட்டிக்கும். அந்த சிவப்பு கோட்டுக்கு இஞ்சாலாம் எழுதுறல, அப்படி தானே? ரைட். ஏன் அந்த சிவப்பு கோடு போட்டிருக்குது? டேட் எழுதுறதுக்கா? டேட் இஞ்சால வலது மூலையில் எழுதல தானே. அந்த சிவப்பு கோடு போட்ட நோக்கம் என்னண்டா, உங்களோட கொப்பியை நீங்கள் வாசிக்கும் போது அந்த பக்கத்தில் நீங்கள் வாசித்து என்ன விளங்கினீங்கிறத இந்த சிவப்பு கோட்டில் கிழிச்சி வச்சு இந்த பாட்டில் கருப்பு அல்லது சிவப்பு பேனையால், நீங்கள் கொப்பியில் நீல பேனையால் எழுதியிருந்தா கருப்பு அல்லது சிவப்பு பேனையால் இதனுடைய உள்ளடக்கத்தை சுருக்கி எழுதுற, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும். நீங்கள் ஒரு பக்கத்தை வாசிக்கிறீங்க, அந்த வாசித்து அதில் என்ன இருக்குது, நலன் அன்னத்தை தூதுவிடல் அப்படின்னு எழுதி விடுற. விளங்கிட்டா? அந்த சோட்டா எழுதணும். இப்படி சோட்டா நீங்கள் எழுதுறது எதுக்குண்டா, நீங்கள் எக்ஸாம் நெருங்கக்குள்ள பாடம் பார்க்கணும் தானே, அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உட்காந்து நீங்கள் வீட்டில் பாடம் பார்க்கணும் தானே, மீட்கணும் தானே. மீட்கக்குள்ள கொப்பியை ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. அந்த சிவத்தை கோட்டுக்கு அங்கால ஷார்ட் நோட் என்ன இருக்குது அதை படிங்க. அதை படித்தோன்னா உள்ளுக்கு என்ன இருக்கேன்டா உங்களோட மூளை செல்லும். ஓகே, அடுத்தது ஓகே ஓகே, ஒன்று வழங்கலை என்னத்தையோ எழுதியிருக்கேனே, அப்போ ஃபுல்லாக வாசிக்குது. ரைட், இதுதானா அப்படின்னு இந்த ஷார்ட் நோட்டில் ஒரு திருத்தம் எனக்கு டக்குன்னு வர்ற மாதிரி ஒரு வேர்டை சேர்த்து போட்டு அடுத்த பக்கம். எனவே நீங்கள் வாசிக்கும் போது ஷார்ட் நோட் எடுத்து 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 என்ன செய்யணும், வாசிக்கணும். சரிதானே? அன்றைக்கு எழுதினத்தை அன்றைக்கு வாசி ஷார்ட் நோட் எடுத்துடணும். நாளைக்கு நடக்க போகிற பாடத்தை படித்து கேள்வியை உருவாக்கணும். இது ரீடு. ரிசைட் என்றால் என்ன? ரீட் த புக் என்றால் ரிசைட் த குர்ஆன், மெட்டெடுத்து படித்தல், அப்படித்தானே? ஓதுதல் அப்படின்ற அர்த்தம். ரீடுங்கிறது வாசிக்கிற, ரிசைட்டுங்கிறது ஓதுதல். ஓதுதல்ங்கிறது என்னண்டா, நீங்கள் ஒரு விஷயத்தை வாசிக்கும் போது, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, நான் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் தான் நினச்சிட்டு இருக்கேன். யோண்டா சரி, ரைட். அப்போ நாங்கள் திரும்ப நாம் வாசிக்கும் போது அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், அதில் என்ன உள்ளடக்கம் இருக்கிறத ஷார்ட் நோட் எடுக்கணும். ரெண்டாவது ரிசைட். ரிசைட்டுங்கிறது என்னென்றா மெட்டெடுத்து வாசித்தல். மெட்டெடுத்து வாசித்தல் என்னண்டா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாசிக்கிற சப்ஜெக்டை ஒரு ஆளுக்கு வாய்ச்சி காட்டுற மாதிரி வாசிக்கிறது. இப்போ உதாரணமாக டாக்டர் கிளாக்கால் சொல்கிறார், ஞாபகம் என்பது புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி. ஞாபகம் என்பது புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி. இதை ரிசைட் பண்ணுறண்டா என்னண்டா, ஞாபகம் என்பது அதாவது நம்முடைய மெமோரி பவர். இப்போ இந்த சொல்ல எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது.
புலன்களின் மூலம், அதாவது நம்முடைய ஐம்புலம், பார்த்தல், தொட்டறிதல், நுகர்ந்தறிதல், கேட்டறிதல், உணர்தல், இந்த விஷயத்தின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி, அதை திரும்ப நினைச்ச நேரம் எடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, அதுதான் ஞாபகம். இப்படி வாய்ச்சா இது ரிசைட். அப்போ ஒரு ஆளுக்கு படித்து கொடுக்குற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, வாசிங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஞாபக சக்தியை உண்டாகும். நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களே, அப்படி சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் உங்களோட கல்வியை தீட்டக்கூடியதாக தான் இருக்கும். அது ரிசைட். அடுத்தது ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் என்றால் என்னென்றால், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்க கஷ்டமாக இருந்தால் அந்த விஷயத்தை இன்னொன்றோட ஜாயிண்ட் ஆக்குறது, இன்னொன்றோட ஜாயிண்ட் ஆக்குறது. ஒரு நாள் நான் ஒரு பயானுக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பிட்டு இருக்கேன். என்னோட ஒரு மெக்கானிக் வர்றார். நான் போகலை, போய் ஒரு ஆளை கூட்டிட்டு போய், என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் ஒரு ரேடியேட்டர் மெக்கானிக். கவனமாக தான் இருக்கேன், ரைட். ஒரு ரேடியேட்டர் மெக்கானிக், அவரோட நான் பயானுக்கு போயிட்டு திரும்பி போகிறோம். ஒரு ஊரில் நிப்பாட்டி ஒரு பள்ளியில் தொழணும். எடுத்து நின்று நீ தொழுகிறதுக்கு நிப்பாட்டிய பள்ளிக்குள்ளே போய்த்தோம். நான் இறங்கினதான் இந்த பள்ளிக்கு முன் கடக்காரன் கண்டு ஓடி வந்து வரக்குள்ள நான் பாத்ரூமுக்கு போய்த்து இவர்கிட்ட கேட்கான், இவர் ஹமீத் மௌலை தான், அவரை நம்பரை கொஞ்சம் தாங்கண்ணா நோட் பண்ணுங்கண்ணா, பேனை இல்லைண்ணா, ஃபோனில் பாருங்கண்ணா, ஃபோனை எடுத்துக்கரலண்ணா. கடைக்குள்ளே திரும்ப போய் வரணும். அவர் நான் போய் கடைக்கு போய் எடுத்து ஓடியானே இல்லைங்க, இவர் ஒரு மெக்கானிக். ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், அவரை நம்பரை ஈஸியாக பாடமாக்குறதுக்கு நான் ஒரு முறை சொல்லித்தரேன், நில்லுங்க நில்லுங்க. நான் பாத்ரூம்லேருந்து வந்து புது செஞ்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் சொல்லிக் கொடுக்குற ஸ்டைலை பாருங்களேன். அவரை டெலிஃபோன் நம்பர் ஏர்டெல். ஏர்டெல்ண்டா என்ன, 075. அதை பாடமாக்கணுமா நீ? இல்லை, 075 அப்படியே வச்சு. இன்னொரு விஷயத்தை சொல்ல, நல்லா பாடமாக்கி. 98ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு 200 பேரை 37 பேர் கொலை செஞ்சேன். 075 98 200 37 என்ற நம்பர் அவன் சொல்லிக் கொடுக்கான். அவரை நம்பர் ஏர்டெல் 075. 98ஆம் ஆண்டு 200 பேரை 37 பேர் கொலை செஞ்சேன். எனக்கு மறக்காதுன்றான் அவன். இதுதான் ரிலேட்டிவ், இதுதான் ரிலேட்டிவ். இப்போ ஜென்ரல் நாலேஜில் ஒரு கேள்வி இருக்குது. எதிர்பால் கவர்ச்சி கோட்பாட்டின் தந்தை யார்? சிக்மன் பிரைடு. சிக்மன் பிரைடை எப்படி பாடமாக்குற? சிக்கன் பிரைடு. போ அவுட். இந்த புள்ளோட பேர் ஃபாத்திமா. இந்த பேரை நினைவு வச்சுக்கணும். நம்மளோட ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபாத்திமாவை பிடிச்சி ராத்தாட மகள் ஃபாத்திமா. இந்த பிள்ளோட பேர் ராத்தாட மகளை பேரும் உண்டு. ஓகே, அனுப்பியாச்சு. 15 வருஷத்துக்கு பிறந்த பிள்ளைய கண்டாலும் ராத்தாட மகளை நினைப்பெரும் ஃபாத்திமா. ஃபாத்திமா தானே நீங்கள்? இதான் ஓலவல் படிக்கிற பிள்ளைகள் ஆவர்த்த நாட்டவனையை பாடமாக்குற எப்படி? பாட்டொண்டு வச்சிருப்பீங்க தானே? அதுதான் ரிலேட்டிவ், தொடர்புபடுத்துது. விளங்கிட்டா? ரைட். இது மூணாவது. அடுத்தது ரீகால் பண்ணுறது, ரிவ்யூ என்று சொல்கிறது. ரீட் சரி, ரிசைட் சரி, ரிலேட்டிவ் சரி. ரிவ்யூ என்றால் பாஸ் பேப்பர் செய்கிறது. நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பேப்பர், எக்ஸாம் பேப்பர் செஞ்சு பார்க்கணும். படிச்சுட்டு மூடி வச்சு போட்டு சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும், ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு கேள்வி கேட்டு விட சொல்லி பார்க்கணும். மெயினாக உங்களை தூக்கி விடுறது பாஸ் பேப்பர் செய்கிறது தான். இந்த 4 ஆர், ரீட், ரிசைட், ரிலேட்டிவ், ரிவ்யூ, இந்த 4 ஆர். எஸ் கியூ. எஸ் என்றால் சர்ச், சர்வே, சப்ஜெக்டிவ் என்கிற 3க்குள்ளையும் பேர். கியூங்கிறது கொஷன். அல்லாவும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றா. கொஷன், இன்ட்ரடக்ஷன், கொஷன், கொஷன், விஷயம். அல்ஹாக்கா இன்ட்ரடக்ஷன், மல்ஹாக்கா கொஷன். அல்ஹாக்காண்டா அல்லாஹ் சொல்றான், யோசிக்கணும் என்ன அல்ஹாக்கா, மல்ஹாக்கா. அல்லாஹ் கேள்வியை கேட்கான், அல்ஹாக்காண்டா என்னன்னு நமக்கிட்டே கேட்கறான். என்ன ஒமாதுராக்க மல்ஹாக்கா, அல்ஹாக்காண்டா என்னன்னு இதுக்கு முன்ன உனக்கு தெரியாதாங்கிறான் அல்லாஹ். இல்லையே, இப்போ உங்களுக்குள்ள தேவை உருவாது. இப்போ அல்லாஹ் அது கியாமத்தினுடைய அனர்த்தம் என்று சொல்லும்போது மறக்காது. இதுதான் படிப்பு ஏறத்துக்கான ஒரு அழகான ஒரு வழிமுறை. அதைத்தான் கியூ என்று சொல்றாங்க. விளங்கிட்ட மகன்? நாங்கள் இந்த முறையில் படிச்சிட்டோம் என்றால் நமக்கு லேசாக ஞாபக சக்தி வரும். சுருக்கமாக நான் சொல்கிறேன். SQ4R ரீடிங் மெத்தட். எஸ் சர்ச், சர்வே, ஆசைப்படுறது, அதை விரும்புறது, அதை பற்றி சர்ச் பண்ணுறது. கியூ கொஷன். அடுத்தது ரீடு, வாசிக்கும் போதே ஷார்ட் நோட் எடுக்கணும். ரிசைட், இன்னொரு ஆளுக்கு படித்து கொடுக்கணும். ரிலேட்டிவ், நமக்கு தெரிந்த ஒன்றோடு ஜாயின் பண்ணி மனப்பாடம் பண்ணணும்.
ரிவ்யூ பாஸ் பேப்பர் செய்யணும். இப்படி நீங்கள் படிச்சிட்டீங்கண்டா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, மார்க்கத்தை கைவிட்றாதீங்க, தொழுகையில் பேணுதலாக இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட். 8ஆம் ஆண்டு இருங்க, 7ஆம் ஆண்டு கீழே இருக்கிறார்கள், போங்க போ. 7ஆம் ஆண்டுக்கு கீழே 7, 6, 5 எல்லாம் போங்க. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பெண்கள் ஒரு பக்கமாக போங்க, ஆண்கள் ஒரு இதால போங்க. பெண்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ மாணவிகளே, நம்முடைய இந்த கல்வியில் ஒரு நல்ல ஒரு நிலையை நாம் அடையணும். நல்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ள
ஒரு முஸ்லீமாக நாம் மாறணும். அதுக்கு உங்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்குறதுக்கு நம்ம வந்திருந்தாலும் சில சப்ஜெக்டை சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம பேச தேவையில்லைன்னு நான் கருதினதுனால தான் நிகழ்ச்சிக்கு அரை மணித்தியாலத்துக்கு முன்னரே அவங்கள நான் அனுப்பினேன். நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சப்ஜெக்டிவுக்கு அகவலய காரணிகளுக்கு எதிர்வாக நம்மளோட மார்க்க விஷயத்துக்கு மிக தடையாக இருக்கக்கூடிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று ட்ரக்ஸ் பாவனை. இந்த ட்ரக்ஸ் பாவனையே சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கி இந்த ட்ரக்ஸ் பாவனை ரொம்ப அதிகமாக நம்முடைய சமுதாயத்தில் கூடுதலாக வந்துட்டு இருக்குது. பொதுவாக முஸ்லீம்கள் தான் நம்முடைய நாட்டில் கல்விமான்களாக சிறந்தவர்களாக இருந்தாங்க ஒரு காலம். முஸ்லீம் என்றா நம்பிக்கையானவர்கள், காட்டி கொடுக்காதவர்கள், வாய்மை பேணக்கூடிய ஆக்கள். இந்த மரக்கலையா என்ற பேர் வந்த வரலாறே நம்முடைய பாட சிலபஸில் இருந்துச்சு, இப்போ தூக்கிட்டாங்க. பங்கரகம்மன்ங்கிற ஒரு ஊர் முஸ்லீம் ஊராக வந்ததுக்கு ஒரு காரணம், ஒரு மன்னன் அதை முஸ்லீம்களுக்கு எழுதி கொடுத்தது. அவன் எழுதி கொடுத்ததுக்கு காரணம், அவனை கொல்றதுக்கு விரட்டிக்கு வந்த அவன் ஓடி வரும்போது அந்த மஹியங்கன பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் பெண்மணிக்கிட்ட நான் இதில் ஒழிச்சிக்கிறேன் காட்டி கொடுக்காதம்மான்னு மறைஞ்சிட்டாங்க. வந்தவர்கள் அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இதால் வந்தா அவன் நான் சொல்ல மாட்டேன்னுட்டா. கண்டதுண்டமாக வெட்டி கொலை செய்கிறாங்க. உயிரே போனாலும் வாய்மை மீற மாட்டேன், வாக்கு தவற மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் என்று மரணித்து போகிறான், மௌத்தாவுறான். அந்த மறைந்திருந்த மன்னன் எதிரிகள் ஓடினது பிறகு வந்து அந்த பெண் சிந்தின இரத்தத்தை எடுத்து தன் உடம்புல பூசி மாறக்களே என்றான், என்னை காப்பாற்றிய இரத்தம் என்றான். அதனால தான் முஸ்லீம்களுக்கு மரக்கலையா மாறக்கலையா அண்டு பேர் வந்துச்சு. இன்றைக்கி மரக்கலை என்று வந்துச்சு. அந்த மன்னன் அந்த பெண்ணுக்காக வேண்டி அந்த முஸ்லீம் மக்களுக்கு அந்த ஊரை எழுதி கொடுத்தார். அதான் பங்கரகம்மன் அப்படிங்கிற ஒரு ஊராக இன்றைக்கு இருக்குது. இது நம்முடைய நாட்டு சிலபஸிலேயே புத்தகத்திலே இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. முஸ்லீம்கள் ரொம்ப நம்பிக்கையானவர்கள், கல்விமான்கள். இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் ஆலோசகராக யாரை வச்சுட்டு இருந்தாங்கன்ட்டு வரலாற்றை புரட்டி பார்த்தா முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க. அவங்க அந்த காலத்தில் இந்த நாட்டை வந்து மன்னர்கள் ஆட்சி செய்கிற நேரம் அவங்க குளங்களை வெட்டித்தான் ஆட்சி செஞ்சுருந்தாங்க. அதாவது அவங்களுடைய வளமே குளம்தான். அந்த குளம், நீர்ப்பாய்ச்சல், விவசாயம், இதுதான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு வளமாக இருந்துச்சு. அதே நேரம் அந்த குளத்தினுடைய அணைக்கட்டு தான் மன்னனின் தலையெழுத்தாக இருக்கும். அணைக்கட்டை உடஞ்சா ஆட்சி கவுளும். அப்போ அணைக்கட்டின் அருகில் நம்பிக்கையானவர்களை தான் குடியிருக்கணும். அந்த மன்னர்கள் கட்டின குளங்களின் அணைக்கட்டின் அருகில் இருப்பதெல்லாம் முஸ்லீம் கிராமங்கள். ஏன்டா அவன் தான் அணைக்கட்டை உடைக்காமல் பாதுகாப்பாக இருப்பான். அப்படி இருந்த இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கி நம்முடைய நாட்டில் தூள்காரையா என்று சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கு. தயவு செஞ்சு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தூள்பாவனைங்கிறது நம்முடைய சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறையை கசக்கி எறியக்கூடியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளவட்டுக்கள் நீங்கள் தான் நாளை அந்த சமுதாயத்தின் தலைவர்கள். உங்களுக்குள்ள இந்த தூள்பாவனை வந்தால் உங்களுடைய எல்லா விஷயங்களும் நூர்ந்து போகும். உங்கள்கிட்ட நல்ல கல்வி இருக்காது, மார்க்கம் இருக்காது, உங்கள்கிட்ட நல்ல திறமை இருக்காது, சிந்திக்கிற ஆற்றல் இருக்காது, சுயநலம் இருக்கும், திருடு இருக்கும், மோசடி இருக்கும், ஆண்மை குறைவு ஏற்படும். அடுத்த ஜெனரேஷன் விபச்சாரம் உள்ளவர்களாக மாறுவாங்க. ஆண்மை குறைபாடு ஏற்பட்ட விபச்சாரிகள் அதிகமாகும். அவங்கள்ட்ட கல்வி இருக்காது, பொருளாதாரம் இருக்காது, தலைமைத்துவம் இருக்காது. இப்போ நம்முடைய முஸ்லீம்கள் அடுத்த இன்னும் ஒரு 20 வருஷத்தில் இலங்கையில் பர்மாவில் இருக்கிற முஸ்லீம்களை போல் ஆயிடுவோம். நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நிலைமையை மாற்றணும். திட்டமிடப்பட்டு நடக்குதா அல்லது வேறு ஏதாவது காரணமானு தெரியலை. முஸ்லீம்கள்கிட்ட தான் இந்த தூள்பாவனை கூடுதல். தூள், லிக்யூட், புகை, இப்படி எதுவாக இருந்தாலும் என்ன பேரில் இருந்தாலும் நம்முடைய மதியம் மயக்கக்கூடிய எல்லாமே ஹராம் தான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மஸ்கர கதீருஹு ஃபகலீலு ஹராம். எந்த ஒரு வஸ்துவினுடைய அதிக பாவனை போதை தருமோ அந்த வஸ்துவினுடைய சிறிய அளவு பாவனையும் ஹராம் தான். என்ன செய்கிறாங்க? தடுக்கிறாங்க. பீடி சிகரெட்லேருந்து நம்ம நிறுத்தணும். அந்த பீடியில் இருக்கக்கூடிய புகையிலையில் இருக்கிறது நெக்கோட்டின், சாராயத்தில் இருக்கிறது எத்தனால். அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த புதுசாக வரக்கூடிய இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் ஆபத்தான கெமிக்கலால் உருவாக்கப்பட்டது. அதாவது கிறிஸ்டல் மெத் என்கிற ஒரு பதார்த்தம் தான் இன்றைக்கு ஐசெண்டு விற்கப்படுது. அந்த கிறிஸ்டல் மெத் எந்த அளவு கண்ட ஒரு மனிதனுடைய மூளையை மழுங்க செய்து அவன் வெறும் ஒரு கோதா மாறுவான். சாக சொன்னால் சாவான், குதிக்க சொன்னால் குதிவான். ஹிட்லருடைய காலத்தில் ஹிட்லருடைய படைகளுக்கு கொடுத்த டேப்லெட் தான் கிறிஸ்டல் மெத். அது அமெரிக்கா அப்போவே தடை செஞ்சுருந்துச்சு. அது திரும்ப
அது பவுடராக வெளியே வந்து அன்றைக்கு ஐஸ் என்றும் வேறு வேறு பேர்களையும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. தடை செய்யப்பட்டு ஹிட்லருடைய வெற்றி காரணம் அவனுடைய படையினர்களுக்கு அந்த டெப்லெட்டை கொடுத்து வச்சுருந்தார். ஒரு நிருபர் போய் ஹிட்லர்கிட்ட சார் உங்களோட வெற்றிக்கு என்ன காரணம் என்றான். ஒரு பெரிய ஒரு மலை உச்சியில் அவனுடைய படையை அணிவகுத்து போவட் மாச்சு சொல்கிறான். முன்னாடி போங்கன்னு முன்னுக்கு போயிட்டே இருந்தாங்க. போனவன் எல்லாம் மலையால் விழுந்து செத்துக்கிட்டே இருக்கிறான். அடுத்தவன் சாவம் என்று தெரிந்தும் நடந்துக்கிட்டே இருக்கிறான். கண்ணை பொத்திக்கு ஹிட்லர் சொல்கிறது கட்டுப்படுறதான் அவனுடைய முடிவாக இருந்துச்சு. கொஞ்சம் பேர் கீழே விழுந்து செத்தது அப்புறம் ஸ்டாப் பண்ணார். நிறுத்திட்டு சொன்னான் நிறுவட்டை, இதுதான் என்னுடைய வெற்றி காரணம், நான் சாக சொன்னால் சாக தயார் என் படையண்டான். அப்படி சாக தயாரானது அவனுடைய நம்பிக்கைகள், அவன் கொடுத்த டெப்லெட்டுக்காக. அவ்வளவுக்கு ஒரு மோசமான ஒன்று தான் இந்த போதை வஸ்து பாவம். அதனால் வீட்டில் திருடுறான், பொண்டாட்டியை கொலை செய்கிறான், பிள்ளைகளை கொலை செய்கிறான், தாயை கொலை செய்கிறான், தன்னையே சூசைட் பண்ணிக்கிறான், பொருளாதாரத்தை விற்கிறான். எந்த அளவுக்கு போகுதுண்டா? நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, சார் வீட்டுக்குள்ளே இருந்த கொமட்டை கலட்டி விற்று மது அறிஞ்சிட்டாங்க, தூட்பாவிச்சிட்டாங்க. கொமட்டு இல்லை வீட்டுக்குள்ளே, பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோங்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம்தான் இது. எல்லாரும் பாவிக்கக்குள்ள எப்படி செல்வானண்டா, பாவிச்சு பாரு சூப்பராக இருக்கும், பிடிச்சா பாவி, பிடிக்காட்டி விடுன்னு ஒரு தரம் அப்படின்னு தான் பாவிக்கிறது. தேவையில்ல தேவையில்ல தேவையில்லன்னு தட்டிக்கிட்டே இருந்தான் ஒரு மாணவன். எதிரா போல இருந்தவன் என்ன சொன்னான், நான் நீ ஆம்பளையாண்டு கேட்டான், உடனே பாவிச்சுட்டான். அதனால் அவன் பழகிட்டான். பாவிக்கிறவனுக்கு காசு இல்லாட்டி அவனுக்கு ஒரு முறை இருக்குது. 5 பேர் ஆள் பிடிச்சி கொடுத்தா 1 ஃப்ரீ. அதனால் அந்த 5 பேரை தேடி பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறவனை திரட்டி ஆசை ஊட்டி கொண்டு விட்டுட்டு அவன் ஒன்று பாய்ப்பான். அப்போ தான் அந்த 5 பேர் ஆபத்துக்குள்ளாகிறாங்க. இதில் பெண்களும் சதிவலையில் சிக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் என்கிட்ட போதை வஸ்து பாவனையை கொண்டு வரப்பட்டாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. தயவு செஞ்சு ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். நம்மளோட தாய் தகப்பன் நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிப்பிக்கிறது நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்துக்கு வந்துடக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம். ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது, அது சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு பேசணும். அது என்னண்டா, நம்மளோட தாய் தகப்பனை நமக்கு ரொம்ப மதிக்கணும். நம்மளோட உம்மா வாப்பாவை நம்ம ரொம்ப மதிக்கணும். இந்த முற்றத்து மல்லிகை மணக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்மளோட தாய் தகப்பன் பொறுமதி நமக்கு வழங்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இப்போ இருக்குதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களை பார்த்து உங்களோட குரலை கேட்டு உங்களோட பழகி உங்களை ஒரு ஆளுக்கு பிடிச்சிருக்கும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குண்டி. நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்மளை பார்த்தது பிறகு தானே நம்மளை பிடிச்சேன். நம்மளோட அனுதாபம், நம்மளோட நோய், நம்மளோட திறமை, நம்முடைய குரல், ஏதாவது ஒன்றை வச்சு தான் நம்மளை பிடிச்சிருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்களா, உங்களை காணாமல், நீங்கள் ஆரெண்டு தெரியாமல், நீங்கள் ஆண் பெண்ணுங்கிறதும் தெரியாமல், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதும் புரியாமல் உங்களை உசுறாக நேசித்த ஒரு உறவு இருக்குமெண்டா நம்மளோட உம்மாவும் பாப்பாவும் தான். நம்ம வகுத்தில் உண்டான உடனே பிள்ளை என்று உங்களோட உம்மா உங்களை நேசித்தாங்களே தவிர நீங்கள் ஆம்பளை பொம்பளை நல்லது கெட்டது கருப்பு சிவப்பு சொத்தி சொரடு முரடு ஒன்றும் தெரியாது. பிள்ளை அப்படித்தான் நேசித்தாங்க. நம்மளோட உம்மா வகுத்தில் சுமந்தா, வாப்பா தலையில் சுமந்தா. நம்மளோட வாப்பா நம்மளுக்காக வேண்டி தான் வெயிலில் வேலை செய்கிறார், வெளியில் ஓடுறார், உழைக்கார், எஜமானுக்கிட்ட பொஸ்ஸுக்கிட்ட ஏச்சு வாங்குறார், அடி வாங்குறார், கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்குறார், வெளிநாட்டில் போய் நின்று வேலை செய்கிறாங்க. நம்மளை நல்லா பெற்றெடுக்கணும், நம்மளை வளர்க்கணும், நம்மளை படிப்பிக்கணும், நம்ம நல்லா வரணும். ஒரு தகப்பன் படுற பாடம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்காக அந்த தகப்பன் எவ்வளவு சிந்திக்கிறார், எவ்வளவு யோசிக்கிறாங்கிறது தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அன்பான வில்லன் தான் பாப்பா. உங்களை கடுமையாக அதட்டுவார், உருக்குவார், எம்பார், அடிப்பார். உங்களுக்கு வில்லனா தெரியலாம், ஆனால் உண்மையிலேயே உங்களை நேசிக்கிற ஒரு ஜீவன் உங்களோட பாப்பா தான். உம்மா எல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கே குளறிடுவாங்க, பாப்பா எல்லாம் பள்ளிக்குள்ளே போய் குளருவாங்க, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு வயலோரத்தில் நின்று தான் குளருவார். உங்களை படுத்து தூங்கினத்துக்கு பிறகு பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி வந்து தலையை தடவி காலை தடவி இந்த பிள்ளைய தள்ளி நின்று பார்த்து எப்படி வளர்ந்துட்டாள்ண்டு அழக்கூடியதான் உங்களோட வாப்பா. எப்போ வந்து சாப்பிட்டாலும் அவன் சாப்பிட்டானான்னு கேட்காம நம்மளோட வாப்பா சாப்பிட்றதில்லை. பிள்ளை தூங்கிட்டான்னு கேட்காம அவர் தூக்குறதில்லை. நல்லா இருக்குதா பிள்ளைன்னு ஃபோன் பண்ணாமல் அவர் வெளிநாட்டில் இருக்கிறதில்லை. ஒவ்வொரு வாப்பாக்களும் உங்களை எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு தெரியுமா? உங்களை தலைக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கிறான். உங்களோட உம்மா உங்களை வகுத்துக்குள்ளே சுமந்துக்கிட்டு 1 மாதம் 2 மாதமாக இருந்தாங்க. 10 மாதம் வகுத்தில் சுமந்து எவ்வளோ வேதனைகளை தாங்கி, இப்படி குனியக்கூடாது, அப்படி நிமிரக்கூடாது, இப்படி விழக்கூடாது, அப்படி தூங்கக்கூடாது, இதை தின்னக்கூடாது, இதை தின்னணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தது தான் ஒரு தாய். ஒரு ஆள் விழும்போது தலையை தூக்குவோம், தலையை பொத்தி பிடிப்போம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் விழும்போது வகுத்தை மட்டும்தான் பொத்தி பிடிப்பா, தலை தூளானாலும் அந்த பிள்ளையை பற்றி தான் யோசிப்பா. இதுதான் ஒரு தாய்.
ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு பிள்ளைய காப்பாற்றலாம் இல்லாட்டி தாயை காப்பாற்றலாம் என்று சொன்னா ஒரு தாய் முந்திக்கிட்டு சொல்றது பிள்ளைய காப்பாத்துங்க, என்னை பற்றி யோசிக்காது, பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்றதா நம்மளோட உம்மா. ஒரு தாய் நம்மளை பெத்தெடுக்கிறதுல செத்து போறா, எவ்வளோ வலிகளை தாங்குறா. அவங்களுக்கு தெரியுமா? நம்மளோட உம்மா தலையை திறந்து போட்டு ரோட்டில் நின்று இருப்பாவா, தனியாக ஒரு ஊருக்கு பயணம் போயிருப்பாவா, ஒரு ஆம்பளைக்கு தன் தோலை காட்டியிருப்பாவா. ஆனால் நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு அந்நிய டாக்டர்கிட்ட தன் உடம்புல எந்த பகுதியை காட்டக்கூடாது அந்த பகுதியை காட்டிக்கிட்டு நிர்வாணமாயிருந்து செத்தவ நம்முடைய தாய். வலி ஒரு பக்கம், மானம் ஒரு பக்கம். நம்மளுக்காக அந்த தாய் அதை தாங்கி நம்மளை பெத்து எடுத்து அந்த பிள்ளைய தூக்கி தாய்ப்பால் கொடுத்து வளர்த்து நமக்காக கண்முழிச்சு நமக்காக காத்துக்கிருந்து நமக்காக பசிச்சிருந்து நம்மளை யோசிச்சு நம்முடைய விரல் பிடிச்சி நமக்கு சிறுநீர் கழுவி மூத்திரம் கழுவி பீகாலி நம்மளை கழுவி துப்புரவாக்கி கிரீம் போட்டு நம்மளுக்கு நல்லா உடுத்து நம்மளை நல்லா வச்சுக்கிட்டு அவள் அழுக்கோட இருந்து வளர்த்தவதான் நம்முடைய தாய். நம்மளுக்காக எதையும் செய்ய தயாரானவள் தான் நம்முடைய தாய். நம்மளுக்காக கண்டிக்கிறது, உருக்குறது, ஏசுறது, கட்டளையிடுறதெல்லாம் பாசத்தால். ரோட்டில் நிற்காத உள்ளுக்கு போ காலோட பெண்ணுங்கிறது இறக்கத்தால் தான். உன்னை 4 பேர் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. உங்களுக்கு இப்போ அவுட்லுக் வந்திருக்கு. பெண்புள்ள பிள்ளைகள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போவும் சின்ன பிள்ளை நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு அவுட்லுக், அதனால் உங்களை தனியாக விட மாட்டாங்க, யார்கிட்டையும் பேசிக்க விட மாட்டாங்க. அதென்ன கூட்டாளியம்பாங்க, அதென்ன சாப்பாடும்பாங்க. நாம் நினைக்கிறோம் இவக்கு போகிறாம இவன் என்ன உருளல்ல என்று நாம் நினைப்போம். உங்களோட தாயை பற்றி நீங்கள் சும்மா நினைக்காதீங்க. நீங்கள் தூங்கினது பிறதான் தூங்குவா, நீங்கள் எழும்புறதுக்கு முன்னால் எழும்புவா, உங்களை பற்றியே சதா சிந்திப்பா, உங்களை பற்றியே யோசிப்பா. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கொப்பியை கிழிச்சு ரொக்கோட்டு விட்டு கீறி கிழிச்சி அறவாக்கி போட்டு கொப்பி வேண்டி தாங்க உம்மாண்டா ஆக்க வச்சிருந்த காசுக்கு கொப்பியை வேண்டி தந்துட்டு உம்மாவும் பாப்பாவை நினைக்கிறது பிள்ளை நல்லா படிக்குதுண்டு. ஆனால் நீங்கள் படிக்காமல் கொப்பி கேட்குறேங்கிறது அவளுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அப்போ உங்களோட உம்மா பாப்பா உங்களை கனவாக வச்சுக்கிறாங்க. உங்களோட எதிர்காலம் தான் அவங்களோட லைஃப். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் பெருத்து உழைச்சி சம்பாதிச்சு காசை கொண்டு உமா அப்பாவை கொடுக்க போறீங்களா, நீங்கள் எடுக்க போறீங்களா? நீங்கள் தான் எடுக்க போறீங்க. நீங்கள் எடுத்து நீங்கள் வாழ்ந்து நீங்கள் அமைதியாகி நீங்கள் வசதியாகி நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு அவங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மரணிக்கும் போது அவங்களோட கையில் காதில் கிடக்கிறதும் உங்களுக்கு தான், உடுத்து வச்சதும் உங்களுக்கு தான், கொடுத்து வச்சவங்க நீங்கள். அப்படித்தான் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்குற இந்த தாய் தகப்பனுக்கு, இவ்வளவுக்கு சித்திரவதைகளை தாங்கின தாய் தகப்பனுக்கு, உங்க மேல பாசத்தை புளிஞ்சு ஊத்துற இந்த தாய் தகப்பனுக்கு உங்களுக்கு ஏச இயலாதா? உங்களுக்கு புத்திமதி சொல்ல தெரியாதா? இயலாதா? முடியாதா? அனுமதி இல்லையா? நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. பொத்துமா வாயங்கிறோம், எப்போ பார்த்தாலும் நொய்யங்கிறோம். அவ ஏன் சொல்றா? எதுக்கு சொல்றா? ஏன் கேட்குறா? நம்ம பணிவோடு சரிமான்னு சொல்லக்கூடாதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், வலா தகுல்லஹுமா உஃப், சீ என்றும் சொல்லாதீங்க உங்களோட தாய் தகப்பனுக்கு அப்படிங்கிறான் அல்லாஹ். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, மரியாதையான வார்த்தைகளால் பேசுங்க உங்களோட தாய் தகப்பனுக்குங்கிறான். வக்ஃபில் ஜனாஹுல், உங்களுடைய பணிவின் ரெக்கையை பணித்து கொடுங்கிறான் அல்லாஹ். வகுல் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, உங்க பெற்றோர்களை நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைக்கு எடுத்துக்கோங்க. யா அல்லாஹ், சின்ன வயசுல எங்களுக்கு எப்படியெல்லாம் இரக்கம் காட்டினாங்களோ அப்படியெல்லாம் என் பெற்றோர்களுக்கு கருணை காட்டு நாயனே என்று பிரார்த்தனை செய்ய சொல்றான். பெற்றோர்கள் தான் நம்முடைய உயிர். அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் யாரை நேசிக்கணும் அப்படி என்று கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உம்முக்கு என்றார். உன் தாய். ரெண்டாவது யாரு? உன் தாய். மூன்றாவது யாரு? உன் தாய். நாலாவது யாரு? உன் தகப்பன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உசுர்களை நாங்கள் மதிக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். இவ்வளவுக்கு வளர்த்து ஆளாக்கி நம்ம மேலே பாசத்தை காட்டி, நமக்கு வயசு 15 என்றால் உம்மா பாப்பா வச்ச அன்புக்கு வயசு 16, வகுத்துக்குள்ள ஒரு வருஷம். நமக்கு வயசு 13 என்றால் உம்மா பாப்பாட அன்புக்கு வயசு 14, வகுத்துக்குள்ள ஒரு வருஷம். இப்படியெல்லாம் நம்மகிட்ட பாசம் வச்ச நம்மளோட உம்மா வாப்பாக்கு நமக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? நமக்கு ஒரு பொண்ணு பார்த்து தர தெரியாதா? இன்றைக்கி நம்ம லவ் பண்ணுறோம், ஒரு மாதம் பழகி போட்டு நம்மளோட உம்மா வாப்பாவை தூக்கி எறியணும், ஓடி போகிறதுக்கு முடிவு எடுத்தாச்சு. ஒரு 2 மாதம் பழகிட்டு, ஒரு வருஷம் பழகிட்டு, ஒரு 10 மாதம் பழகிட்டு, ஒரு 6 மாதம் பழகிட்டு அவன்தான் பெருசு. இன்றைக்கி இந்த கலாச்சாரம் சீர்கெட்டு போயாச்சு. ஓடி போகாட்டியும் பரவாயில்ல, ஃபோனை வச்சுக்கிட்டு லவ் பண்ணினதும் சேட் பண்ணதும் பண்ணினதையும் உம்மா பாப்பா பிடிச்சி செத்துட்டாங்க. அதனால தான் நான் அவங்கள நிப்பாட்டினேன். எத்தனை பிள்ளைகள் லவ் பண்ணி மாட்டிக்கிட்டு நான் அவனை தான் பண்ணுவேன்னு கேட்டு சண்டை பிடிக்கோமே. இப்போயாவது யோசிச்சு பார்த்ததுண்டா? உம்மா பாப்பா நமக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்களா? நம்ம அவசரப்பட்டு ஒரு பொண்ணு தேடணுமா? அல்லாட கலாக்கதிர் நடக்காதா?
சூரா ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் உங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் உங்களை படைப்பதற்கு முன்னால் நான் எழுதிட்டேன் என்கிறான் அல்லாஹ். சூரா ஹூத் 6வது வசனம், ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பு எடுத்துட்டான்ங்கறான் அல்லாஹ். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம், ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வமா தஸ்குது மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வோட அறிவில இல்லாம கீழே விழாதுங்கறான் அல்லாஹ். அல்லாஹ்வோட கலாக்கதிர் நடக்கும், அல்லாஹ் எழுதி வச்சதா நடக்கும். எதுக்கு நாம அவசரப்படணும்? தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? தாய் தகப்பன் நல்ல பொண்ணு பார்த்து தெரியாதா? இந்த ஹராத்தை செய்யணுமா? இந்த பாவத்தை செய்யணுமா? இதனால எவ்வளவு மனவலிக்கும் வேதனைக்கும் ஆளாகுறாங்க நம்மளோட உமா அப்பா அம்மா. உன்னை படிக்க விட்டா நீ போன்ல யாருக்கோ மெசேஜ் பண்ற, எவனுக்கிட்டயோ நீ ஹாய் சொல்ற, எவனுக்கோ போட்டோ அனுப்புற, எவனுக்கோ நீ போட்டோ அனுப்புற, அது ஃபேஸ்புக்கில் வருது. மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. தாய் தகப்பன் அவமானப்படுறாங்க. பள்ளிக்கு போக முடியாது, ரோட்டுக்கு போக முடியாது, குடும்பத்தில் நிற்க முடியாது, செத்துட்டாங்க. நம்மளை பெற்று வளர்த்து நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட நம்ம தாய் தகப்பனை நாம கொடுக்கக்கூடிய பரிசு அவமானம், கேவலம். தயவு செஞ்சு உங்களோட தாய் தகப்பனுக்கு நீங்க ஒன்றும் செய்யாம இருந்தாலே போதும். அல்லாஹ்வுக்காக உங்களோட தாய் தகப்பனை கேவலப்படுத்தாம ஒன்றும் செய்யாம, நீங்க ஒன்றும் உபத்திரம் செய்யாம இருந்தா போதும். உதவி செய்யாடியும் பரவாயில்ல. தாய் தகப்பன் மனவலி வேதனையை நீங்க செஞ்சிடாதீங்க. நம்ம இந்த வேலையை செஞ்சிட்டோம்னா, அந்த லவ் பண்ணிட்டோம்டா அல்லாஹ் நம்மளை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். ஆகப்பெரிய குற்றவாளிகள் 3 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. 3 பேர் இருக்காங்க. ஹர்ரமஹுமுல்லாஹுல் ஜன்னா, அந்த 3 பேருக்கும் சொர்க்கம் ஹராம். லா யன்துரு இலைஹிம், மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். வலா யுஸக்கிஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். இந்த 3 பேர் யார் தெரியுமா? முதலாவது முதுமினுல் ஹம்ர், தொடர்ந்து போதை வஸ்து பாவிப்பவர், இப்ப தூள்பா வச்சிருக்கிறது. இரண்டாவது ஆக்கண்டா, பெற்றோர்களை நோவினை செய்கிறவர்கள். பெற்றோர்களை நோவினை செய்யறா, இழுத்து போட்டு அடிக்கிறதும், சோறு இல்லாம போறதும், மூட்டை விட்டு வெட்ட கிடக்கிறவன் நினைக்காதீங்க. அது எங்கேயாவது ஒன்று நடக்குது. பெற்றோர்களை நோவினை செய்யறதுலாக பெஸ்ட் முதல் இருக்கிற மிகப்பெரிய வேதனை லவ் பண்றதுதான். நான் லவ் பண்ணவங்க செத்துருவாங்க. யாரை போய் விரும்பியிருக்கும்? நம்ம ஹாய் சொன்னாலே விரும்பிடுவோம். அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவனுடைய சூழல் என்ன, இது உமா பாப்பா கேட்டுக்கொள்ள கொடுமா? இல்லை. நம்மளை வளர்த்த தாய் தகப்பன் ஒரு கலிசர காவலி கையில் கொடுப்பானா, நீங்கள் நல்ல மம்பிங்க. நான் ஒரு பொடியனை விரும்புகிறேன், அவன் கடும் நல்லம்ங்கிறத வெளியில் போய் பார்க்க தேவை. உன்னை விரும்பினாலே அவன் நல்லம் இல்லை. லவ் பண்ணுறதான் பேட் கேரக்டர். நீயும் நல்லவன் இல்லை, அவளும் நல்லவன் இல்லை, 2 பேருமே நல்லவங்க இல்லை, அதுவே பேட் கேரக்டர். ஒரு நாளும் இந்த வேலையை செஞ்சிடக்கூடாது. உங்களோட படிப்புக்கும் ஆபத்து, உங்களோட குடும்பத்துக்கும் ஆபத்து, உங்களோட மார்க்கத்துக்கும் ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குமா இருந்தால் இந்த லவ் பண்ணுறது. லவ் பண்ணி இருந்தால் விட்டுருங்க, அல்லாஹ்வுக்காக விட்டுருங்க. மிகப்பெரிய ஒரு ஹராம், அல்லாஹ் மறுமையில் கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த உலகத்திலே எல்லாம் நம்மளை பனிஷ் பண்ணாமல் மரணிக்க செய்ய மாட்டான். எந்த முகத்தோட நமக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நாம் புத்திமதி சொல்கிறது, எந்த முகத்தோட நம்முடைய தங்கச்சிக்கு நாம் புத்திமதி சொல்கிறது. வீட்டில் நாம் ஒரு பிள்ளைண்டா நமக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், நாம் ஒரு காக்காண்டா நமக்கு ஒரு தம்பி இருக்கும். நாம் தான் அவனுக்கு முன்மாதிரி, நாம் தான் அவளுக்கு முன்மாதிரி. நம்மளை பார்த்தா அடுத்து வரும். நம்மளோட உமா பாப்பா எப்படி யோசிப்பாங்க, எப்படி அழுவாங்க, தூக்கம் வருமா, எவ்வளோ வேதனைப்படுவாங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய தண்டனை, அறுத்து குமிச்சு போட்டாலும் தாங்கலாம், ஊட்டை எரிச்சு விட்டாலும் ஓடலாம், அகதியாக போனாலும் இருக்கலாம். ஆனால் பிள்ளை ஒன்று லவ் பண்ணுதுண்டா அவங்க பிணமாக பேத்துருவாங்க. உசுரோட இல்லை, அவங்க சமுதாயத்தில் முகம் காட்ட முடியாமல் பேத்துரும். அப்போ நம்முடைய தாய் தகப்பன் இவ்வளவு செஞ்சு, ஒரு டீ வேண்டி தந்தாலே நன்றி கடன் படுறோம், ஒரு இடம் தந்தாலே மாஷா அல்லாஹ்ன்றோம், ஏதாவது ஹெல்ப் பண்ணால் பிரதி உபகாரம் செய்வாங்கிறோம். நம்மளை பெற்று நம்மளுக்காக செத்து நம்மளை இவ்வளவுக்கு ஆளாக்கி நம்மளுக்கிட்ட கணக்கு பார்க்காம தந்து நம்மளை வளர்த்த தாய் தகப்பனுக்கு செய்கிற துரோகம் எவ்வளோ பெரிய துரோகமாக இருக்கு. என்ன திருப்பி கொடுக்கணும்? நீங்கள் நல்லா இருந்து காட்டுங்க, அது போதும் அவங்களுக்கு. நீங்கள் நல்லா இருங்க, அவ்வளோதான். வேற நீங்கள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. என்ற புள்ள நல்லா இருக்கு, அவ்வளோதான். நல்லா இருக்கு, 5 நேரம் தொழுவும். இந்த ஒரு நாளும் இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு செட்டாப்பே தேவையில்லை. நம்ம சொல்கிற லவ் இல்லை, சும்மா ஃப்ரெண்டு. என்னத்துக்கு ஃப்ரெண்டு? உனக்கு என்னத்துக்கு பாய் ஃப்ரெண்டு? உங்களுக்கு என்னத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்டு? உனக்கும் ஏதாவது டவுட்ண்டா இன்னொரு ஆம்பளை பிள்ளைகிட்ட கேள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ண்டா இன்னொரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேள். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 32வது வசனத்தில் சொல்லலாம், வலா தக்ஃபான பில் கவுல், பெண்களே அந்நிய ஆண்களிடம் அஜ்னபிகளிடம் குலைந்து பேச வேண்டாம். அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, மாணவனாக இருந்தாலும் சரி, அங்கிள் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் தான், பெண் தான். யார்கிட்டையும் மௌலவி சாப் தாடி வச்சு ஜிப்பா போட்டிக்க அவர் அசுரத்து ஆலிம் தனியாக இருக்க இயலாது.
கழிச்சிட்டு கேளாது. வக்குல்ன கவுல மஅரூஃபா, பேச வேண்டிய தேவை வந்தால் தேவையானதை மட்டும் பேசி நிறுத்திவிடு. இது 33வது அத்தியாயத்தின் 32வது வசனம். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு ஹிஜாபுடைய வாழ்க்கை வாழணும். ஹிஜாபுடைய அஜ்னபி மஹரமி உறவை பேணணும். நம்ம ஸ்கூலில் படிக்கும் கலவன் ஸ்கூலில் படிக்க மாட்டோம். நமக்குள்ள தொடர்பு நம்மளுக்கு அவங்களுக்குரிய தொடர்பு. நமக்கும் அவங்களுக்கும் எந்த பேச்சும் இல்லை. முன்னெல்லாம் லவர் பாய் ஃப்ரெண்ட், இப்போ ரெண்டுக்கு நடுவில் கிரிஷ். எங்கே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்போ இந்த இதில் உங்களுக்கு ஃபோனே தேவையில்லை. ஃபோனே தேவையில்லாட்டி வாட்ஸ்அப் குரூப் என்னத்துக்கு, ஃபேஸ்புக் என்னத்துக்கு, டிக்டாக் என்னத்துக்கு ஃபோட்டோவை ஃபோனில் போடணும். நம்மளோட ஃபோட்டோ வச்சு என்னையெல்லாம் செய்யலாம். உங்களோட ஒரு துண்டு முகம் இருந்தால் போதும். உங்களோட நான் என்ன செய்கிறதாகவும் வீடியோ தயாரிக்கிறதுக்கு ஏஐ டெக்னாலஜி தயாராக இருக்குது. எனக்கு என்ன செய்யணும் நீங்கள் ஃபோனில் பார்க்கலையா? தயவு செஞ்சு உங்களுக்கு ஃபோன் தேவையில்லை. உங்களுக்கு ஃபோனில் இந்த சட்டிங் அது ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் படிக்கிற விஷயத்தை மட்டும் பாருங்கள். அல்லாஹ்வை பகிர்ந்து கொள்ளுங்க. அஜ்னபி மஹரமி உறவு பெண்ணுங்க. தாய் தகப்பனுக்கிட்ட நன்றி உள்ள அடியானாகிறீங்க. அடிக்கடி நீங்கள் உங்கள் உமா அப்பா கிட்ட சொறி சொல்லுங்கள். உங்கள் உமா அப்பாவுக்கிட்ட நல்ல முறை நடந்து கொள்ளுங்க. அவங்க சொன்ன அமைதியாக கேளுங்க. உங்களோட நன்றி வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லுங்கள். எப்போவுமே பணிவாக பேசுங்க. உம்மாவை மதிங்க. தாய் தகப்பனு துவா செய்யுங்க. அல்லாஹ் தாலா நம்மளை ஈருலகத்திலையும் வெற்றி பெற செய்வான். வாஹ்ரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உளவல ஆலோசகர் அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்களே, நீங்கள் எமது உள்ளங்களை தெளிவாக புரிந்து நம் மன அழுத்தங்களை நிவர்த்தி செய்து நம்மை நல்வழியில் வழிநடத்த இவ்வளவு நேரமும் மிக சிறப்பானதோர் மெய்ப்பொருள் வாய்ந்த உரையை நிகழ்த்தியமைக்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதருக்கு நன்றி கூறாதவன் அல்லாஹுவுக்கு நன்றி கூற மாட்டான் என்ற நபிமொழிக்கு ஏற்ப நீங்கள் வழங்கிய ஊக்கமூட்டும் அறிவுரைக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அத்துடன் எமக்கு இவ்வாறான ஒரு நிகழ்வை தக்க தருணம் அறிந்து தேவைக்கு ஏற்ப வழங்க உதவிய எமது மதிப்பிற்கும் கண்ணியத்துக்கும் உரிய கல்லூரி முதல்வர் மரியாதைக்குரிய MRM ரிஃப்கான் அதிபர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக இந்நிகழ்வை சிறப்புற நடாத்த ஆரம்பம் முதல் உதவிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தவனாக விடைபெற்றுக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.